வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிரப்பு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் எழுதின மாய சர்ப்பக்காவு நாவலின் 2வது மற்றும் இறுதி பாகம். சில ஐதீக கதைகளை வச்சு நான் எழுதின முதல் பாகத்துக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது பாகத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் நம்புகிறேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்கிறது தான், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி வச்சுக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் அழுத்திடுங்க. யாரங்கே? அந்த அனந்தனை உடனே கைது செய்து சிறையில் அடையுங்கள். அவனிடம் இருக்கும் அந்த மேல் துண்டை என்னிடம் ஒப்படையுங்கள், அலறினான் மன்னன். உடனே அனந்தனை சுற்றி காவல் வீரர்கள் பிடிக்க பாய்ந்தனர். அனந்தன் கண்களை மூடி துண்டை இறுக்கமாக பற்றி கொண்டு அப்படியே நின்றான். அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அனந்தனின் மேல் துண்டு ஒரு நாகப் பாம்பாக மாறி அவன் தோளில் சுற்றி ஆடியது. அவர்களை பார்த்து சீறியது. ஐயோ! அலறிக்கொண்டு சிதறி ஓடினார்கள் காவலர்கள். அரண்மனையில் எங்கு பார்த்தாலும் சர்ப்பங்கள் நெளிந்து ஊர்ந்தன. எல்லோரும் அலறி புடைத்து கொண்டு வெளியில் ஓடி வந்தனர். மன்னனின் கட்டிலின் மீதெல்லாம் சர்ப்பங்கள் புரண்டு ஓடின. மிரண்டான் மன்னன். துள்ளி குதித்து எழுந்து வந்து அனந்தனின் காலில் விழுந்தான். கண் திறந்தான் அனந்தன். அவன் தோளில் இப்பொழுது நாகம் இல்லை, வேறு எங்குமே இல்லை. என்னை மன்னித்து விடு அனந்தா. சில நிமிட மயக்கத்தில் என்ன செய்கிறேன் என தெரியாமல் தர்மத்திலிருந்து பிறழ்ந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. அவர் சாதாரண மனிதர் அல்லர், தேவ புருஷர்தான். மகாதேவரின் பக்தனான உனக்கு காட்சி அளித்திருக்கின்றார். நீ கிளம்பு, நான் அவரை காண அருகதையற்றவன் என்று மன்னன் அங்கிருந்து சென்று விட்டான். அனந்தன் மாணிக்க கல்லோடு குளக்கரைக்கு விரைந்தான். உடலெல்லாம் வியர்த்து வழிந்தது. அங்கே அவரை காணவில்லை. ஐயா, ஐயா! உரக்க கூப்பிட்டான் அனந்தன். யார் யார் என்னை கூப்பிடுவது? அனந்தனா? குரல் பின்புறமிருந்து கேட்டது. திரும்பினான் அவன். அவர் அங்கே சிறு முறுவலுடன் நின்றிருந்தார். ஐயா, இந்தாருங்கள். முதலில் உங்கள் கல்லை பிடியுங்கள். அப்பப்பா, அடுத்தவர் பொருளை என்னிடம் வைத்துக்கொண்டு நான் பட்டப்பாடு இருக்கின்றதே. அவன் படப்படத்தான். அவர் வாய் விட்டு சிரித்தார். பரவாயில்லையே, வந்து விட்டாயே. எங்கே மாணிக்கக்கல்லுடன் ஓடிவிட்டாயோ என நினைத்தேன். உண்மையிலேயே சத்திய சந்தன் தான் நீ. நான் கேள்விப்பட்டதும் உண்மைதான். ஐயா, என்னை பற்றி நல்ல விதமாகவே விசாரித்து அறிந்ததற்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன் என சொல்லிவிட்டு அவன் திரும்பவும் அவர் மறைந்து போனார். திகைத்து போனான் அனந்தன். திடீரென அந்த இடமே இருட்டுக்குள் விழுந்தது. சில வினாடிகள் ஒன்றுமே தெரியவில்லை. கண்கள் குருடானது போல் இருந்தது. எப்படியோ தட்டு தடுமாறி கோவில் மண்டபத்தில் தன் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்து படுத்துவிட்டான். இரவெல்லாம் அடடா, அவர் யார் என கேளாமல் வந்து விட்டோமே என வருந்திக் கொண்டே, எப்பொழுது அவரை இனி காண்போம் என எண்ணிக்கொண்டே உறங்கிவிட்டான் அவன். விடிந்தது. வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த அதிகாலை வேளையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு குளத்தில் நீர் எடுக்க வந்த அனந்தன் சிலையாக நின்று போனான். காரணம், அங்கே முதல் நாள் இரவு பார்த்த அந்த அதிசய மனிதன் நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களில் அதீத பிரகாசம். அனந்தன் தன்னையும் அறியாமல் அவர் அருகே சென்று கைகளை கூப்பி தொழுதான். தேவரீர், தயவு செய்து தாங்கள் யாரென்று கூறி என்னை தன்யனாக்குங்கள் என்று தழுதழுப்புடன் கூறினான். அவர் சாந்தம் தவழ முகத்துடன் அவனை பார்த்தார். மேக்காட்டுமனை அனந்தா, நான் தான் நாகராஜன், வாசுகி. சாக்ஷாத் பரமசிவனின் கழுத்தில் குடிக்கொண்டிருக்கும் பாக்கியத்தை பெற்ற வாசுகி நான் தான். உடனே தடாலென அவர் காலில் விழுந்தான் அனந்தன். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடி அவரது பாதங்களை நனைத்தது. அவர் அவனை ஆதூரமாக தூக்கி எழுப்பினார். அவனது தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். சத்தியசந்தனே, வறுமையிலும் செம்மையாய் வாழ்பவனே, உயிரே போனாலும் சொன்ன சொல் தவறாத அனந்தனே, கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும்? தர சித்தமாயிருக்கின்றேன். உனக்கு அருளச் சொல்லி மகாதேவர் உத்தரவு. வாசுகி அவ்வாறு சொன்னதும் அனந்தன் தழுதழுக்க கூறினான். மகாபிரபு, நான் என்ன கேட்பேன்? என் சித்தமெல்லாம் ஒன்றுதான். எந்த சூழ்நிலையிலும் தர்மத்திலிருந்து மாறாமல் இறைவனை மறவாமல் வாழ வேண்டும். என் குடும்பத்தாரை வறுமையின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். வறுமையின் கோர தாண்டவம் சகிக்க முடியவில்லை எங்களால். தயவு செய்து அதை நீக்கி எம் இல்லத்தில் ஐஸ்வர்யம் நிலைக்க அருள் புரியுங்கள் சுவாமி. கைகூப்பி மனமுருக கேட்டான் அனந்தன். வாசுகி ஆசீர்வதித்தார். ததாஸ்து. இன்று முதல் உன் தாரித்ரியம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்கள் திகழ வாழ்வாய். அதற்கு நீ செய்ய வேண்டியவை பற்றி நான் உரைக்கின்றேன், கேள். இதோ இந்த நாகமாணிக்க கல்லை எடுத்துச் சென்று உன் பூஜை அறையில் வைத்து தவறாமல் வழிபடு. இது உன்னை, உன் வம்சத்தை என்றென்றைக்கும் வறுமையிலிருந்து காக்கும். கெட்ட சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றி வைக்கும்.
இது இருக்குமிடத்தில் எங்கள் சாநித்தியம் முழுமையாக இருக்கும். இதோ பெற்றுக்கொள். தன் கையை நீட்டினார். அவருடைய உள்ளங்கையில் நாகமாணிக்கம் மின்னியது. பெற்றுக்கொள். அனந்தன் பயபக்தியுடன் அந்த கல்லை பெற்றுக்கொண்டான். வானில் இடி முழங்கி பளிர் பளிரென மின்னல் வெட்டியது. அவன் அதை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டான். உடனே அந்த மாணிக்கம் மறைந்தது. திகைத்து போனான் அனந்தன். அது நீ உன் பூஜை அறைக்கு சென்றதும் மீண்டும் உன் கையில் தோன்றும். நீ எப்பொழுது நினைத்தாலும் நாகமாணிக்கக்கல் உன் கையில் இருக்கும். அது ஆத்ம ரூபத்துடன் மறைந்திருக்கும். இதை வைத்து நீ நினைத்த காரியங்களை சாதிக்கலாம். கவனம், நல்ல விஷயத்திற்கும் தெய்வீக விஷயங்களுக்கும் மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும். தவிர உன் சுயலாபத்திற்கோ அடாத செயல்களுக்கோ இதை பயன்படுத்தினால் உடனே மாணிக்கம் உன்னை விட்டு நீங்கிவிடும், சம்பத்துகளும் அகன்றுவிடும். பின்னும் கேள். இன்று முதல் உன் மேக்காட்டு மனை பாம்பு மேக்காட்டு மனை என அறியப்படும். அங்கே முதலில் நான் வந்து குடியேறுவேன். பின் என் மனைவியாக நாகயக்ஷி வருவாள். எங்களை தொடர்ந்து எங்கள் நாக பரிவாரங்கள் வந்து உன் இல்லத்தை சுற்றி குடியேறும். அங்கு வந்து நான் உனக்கு வழிகாட்டுவேன். அவர் சொன்னதை கேட்டு பரவசத்துடன் தலையசைத்தான் அனந்தன். தன்யனானேன் ஐயனே, என்ன பாக்கியம்! வேறு ஏதும் விண்ணப்பம் உள்ளதா? வாசுகி கேட்டார். தேவா, தங்களுடைய உண்மை ரூபத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளது. அதை எனக்கு தரிசனப்படுத்துவீர்களா? இல்லை அனந்தா, அந்த ரூபம் உன்னை பயப்படுத்தும். நீ தாங்க மாட்டாய். பிரம்மாண்ட ரூபம் அது. வேண்டுமானால் 2 அடி உயரத்தில் உனக்கு நான் என் சுயரூபத்தை காட்டுகின்றேன் என்றவாறே நின்ற இடத்திலிருந்து சற்று எழும்பினார். சடார் என அவர் ரூபம் மாறியது. 2 அடி உயரத்திற்கு 5 தலை நாகமாக உருமாறினார். ஜுவலிக்கும் சிகப்பு துண்டங்களாக 10 விழிகள், இரத்த சிகப்பான இரட்டை நாக்குகள். 3 அடி நீளத்திற்கு அவை விருட் விருட் என வெளிவந்து சீறின. ஒவ்வொரு சீற்றத்திற்கும் புஸ் புஸ் என்ற ஓசை கேட்டு அனந்தனை நடுங்க விட்டது. உடனே அவன் உடல் நடுங்கி அங்கேயே மயங்கி தரையில் விழுந்தான். சில வினாடி நேரங்கள் அவன் மயக்கம் நீடித்தது. பின் தெளிந்து எழுந்தபோது எதிரே புன்னகையுடன் பழைய மானுட உருவில் வாசுகி ஒரு காலை தொங்க போட்டபடி ஒரு கல்லில் உட்கார்ந்திருந்தார். அவன் எழுந்து அவரை சேவித்தான். பார்த்தாயா, நான் தான் சொன்னேனே. பயந்து விட்டாயே. இன்னும் உண்மையான வடிவத்தை கண்டால் அவ்வளவுதான். சரி, இந்த பஜனத்தை முழுமையாக முடித்துக்கொண்டு உன் இல்லத்திற்கு கிளம்பு. உன் பின்னோடு நான் வருவேன் என சொல்லிவிட்டு மறைந்தார் அவர். அத்தியாயம் 8. முழுமையாக தன் வழிபாட்டை முடித்துக்கொண்டு அனந்தன் மகா தேஜசுடன் தன் மேக்காட்டு மனைக்கு திரும்பினான். அவன் கண்களில் ஓர் அசாத்திய ஒளி தென்பட்டது. வழியில் அந்த ராமபத்ரன் நம்பூதிரி அவனை பார்த்தார். எங்கோ ஓர் இல்லத்தில் தாந்திரிக வேலைகளை முடித்துவிட்டு பல்லக்கில் திரும்பிக் கொண்டிருந்தவர் அனந்தனை பார்த்ததும் விழிகளை சுருக்கினார். ஏய், பல்லக்கை நிறுத்து உத்தரவிட்டார். ஆட்கள் சட்டென நின்றனர். நீண்ட தாடியும் மீசையும் தேஜசுமாக வெள்ளை வேஷ்டி பஞ்சகட்சத்துடன் தோளில் போட்ட துண்டுமாக நடந்து சென்ற அனந்தனை பார்த்ததுமே அவருக்கு கண்ணை கரித்தது. ஆறானது என்றார் உரக்க சப்தத்துடன். அனந்தன் நின்று பல்லக்கை நோக்கி திரும்பி கைகளை குவித்தான். அடியேன் மேக்காட்டு மனை அனந்தன் நம்பூதிரி. ஓ, அனந்தனோ? என்ன இது சந்நியாசி கோலம்? 12 வருடங்களாக எங்கே அப்பா வனவாசம் போனாய்? வறுமை தாங்காமல் குடும்பத்தை நிர்கதியாய் விட்டு போனாய் போல என்றவாறே பல்லக்கை விட்டு கீழிறங்கினார். அனந்தன் எதுவும் பேசாமல் அவரையே வெறித்தான். என்ன அப்படி பார்க்கிறாய்? வெறும் வேத மந்திரங்களை மட்டும் உச்சரித்து கொண்டு என்ன பலன் கண்டாய் என்றவாறு அனந்தனை நெருங்கினவர் சட்டென நின்றார். நம்ப முடியாமல் அவர் முகம் பீதியிலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போனது. தான் என்ன கனவு ஏதேனும் காண்கிறோமோ? கண்களை கசக்கி விட்டு கொண்டார். ஆம், நிஜம்தான். அனந்தனின் தலைக்கு மேலே ஓர் 5 தலை நாகம் பிரம்மாண்டமாய் படம் எடுத்து குடை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தது. அதன் வால் பல மைல் தூரம் தடித்த தண்டு போல் நீண்டு நெளிந்து கொண்டிருந்தது. பின்னோக்கி சட்டென நகர்ந்து போனார் ராமபத்ரன் நம்பூதிரி. காட்சி மறைந்து போனது. அனந்தன் தன் வழியில் நடந்து போய்க் கொண்டிருந்தான். அவன் பின்னால் ஓர் தெளிவில்லாத ரூபம் செல்வது புலப்பட்டது ராமபத்ரனுக்கு. என்ன நடக்கின்றது? இதற்கு என்ன அர்த்தம்? கர்ண யக்ஷினியை தியானித்தார். அட்டகாச சிரிப்புடன் அவர் முன்னே அந்தரத்தில் பிரசன்னமானாள் யக்ஷினி. தான் சற்று முன் கண்டதை விளக்கி இதற்கு என்ன காரணம் என வினவினார். ராமபத்ரா, அவன் நாகராஜாவாகிய வாசுகியின் அருள் பெற்றவன். 12 வருட அவன் தவ வாழ்க்கைக்கு கிடைத்த பரிசு அது. இது அந்த மகாதேவரின் ஆக்ஞை. விரைவில் அவனது மனையே ஒரு பிரசித்தி பெற்ற சர்ப்பக்காவாக உருமாறப் போகிறது. சகல சம்பத்துகளும் அவனிடம் கொண்டு சேர்க்கும் நாகமாணிக்கக்கல் அவனிடம் இருக்கின்றது. இனி இந்த பகுதியிலேயே அவன்தான் செல்வத்தில் தலை சிறந்து விளங்கப் போகின்றான்.
வறண்டு போன அவனுடைய கிணறுகளில் நீர் தழும்பும். வறண்டு வெடித்த அவன் விவசாய நிலங்கள் எல்லாம் செழித்து பயிர் நன்கு விளையும். நந்தவனங்கள் பூத்து குலுங்கும். அவன் மனையில் தெய்வ சாநித்தியம் கூடி வரும். உன் வசிய தாந்திரிக மந்திரங்கள் அவனையோ அவன் குடும்பத்தாரையோ இனி கட்டுப்படுத்தாது. சர்ப்ப தோஷங்கள் கொண்டோருக்கு அவன் இல்லமே ஓர் நோய் தீர்க்கும் மருந்தாக போகின்றது. புகழ்பெற்ற சர்ப்பபலி யாகம் நடத்தும் உரிமை இனி அந்த மனையை சேர்ந்தவர்களுக்குத்தான் உண்டு. மன்னனும் இனி அவன் அடிபணிவான். அத்துடன் அவனையோ அவன் குடும்பத்தையோ வாரிசுகளையோ சர்ப்பம் தீண்டாது. அப்படியே தீண்டினாலும் விஷம் ஏறி அவைதான் இறந்து போகும். இவையெல்லாம் வாசுகி அவனுக்கு அருளப்போகும் வரங்கள். உன் சித்து வேலைகள் அந்த மனையில் இனி செல்லாது. உன் வேலைகளை வெளியிலேயே வைத்துக்கொள். அவனிடம் காண்பிக்காதே. எச்சரித்துவிட்டு அவ்வளவுதான் என்பது போல் காற்றில் மறைந்து போனாள் யக்ஷினி. விதிர்விதிர்த்து போய் நின்றிருந்தான் ராமபத்ரன் நம்பூதிரி. அத்தியாயம் 9. தன்னுடைய மேக்காட்டு மனையை அடைந்து முன்வாசலை கடந்து வீட்டினுள் நுழைந்தார் அனந்தன் நம்பூதிரி. க்ஷேத்திரத்திற்கு சென்று வந்ததால் நேராக பூஜை அறைக்குள் நுழைந்தார். வீடு அமைதியாக இருந்தது. மகாதேவரின் சிலை முன்பு நின்று கைகளை குவித்தார். சட்டென அவருடைய கைகளில் அந்த நாக மாணிக்கம் தோன்றியது. அதை பயபக்தியுடன் பானலிங்கத்தின் முன்பிருந்த ஒரு பூஜா தட்டில் வைத்து அதன் மீது மலர்களை குவித்து பூஜித்தார். தூப தீப ஆராதனைகளை முடித்த பின் பழ நைவேத்தியம் வைத்தார். நைவேத்தியம் முடிந்ததும் அதனை ஒரு சிறு பேழையில் சிகப்பு வஸ்திரத்தில் பொதிந்து பூஜை அறையிலேயே வைத்து மூடினார். எழுந்து முற்றத்திற்கு வந்தார். அம்மா, ரேவதி! அவர் குரல் கேட்டு சமையல் அறையிலிருந்து அவனுடைய தாயார் வந்தார். சற்று வயது முதிர்ந்து தளர்ந்திருந்தார். கூன் விழுந்திருந்தது. ஆரானு? அனந்தனோ? என்றார் கண்களின் மேல் கூரையாக கைகளை வைத்தபடி ஆர்வ குரலில். அனந்தன் அவர் அருகே வந்து பாதத்தை தொட்டு வணங்கினான். எண்டே மோனே, இப்பொழுதுதான் வீட்டிற்கு வர வழி தெரிந்ததா? குழந்தையை கூட பார்க்க வரவில்லையே. இனிமேல் நீ வரமாட்டாய், எங்கோ ஓடிப்போய்விட்டாய் என்றெல்லாம் ஊரார் பேசிக் கொண்டனரப்பா. பாவம் ரேவதி. ஆனாலும் வைராக்கியமாக இருந்தாள். தினமும் சிவபூஜை செய்வாள், கோவிலுக்கு செல்லுவாள். அதன் பலன் என் பிள்ளை வந்துவிட்டான். கண்ணீருடன் பேசினார் அன்னை. அம்மா, நான் இனி எங்கும் போகப் போவதில்லை. நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எங்கே அம்மா ரேவதி? எங்கே என் செல்வ மகன் விஜயசேகரன்? அனந்தனின் குரலில் ஆவலாதி. இன்று பிரதோஷம் அல்லவா? கோவிலுக்கு சென்றிருக்கின்றனர். இப்பொழுது வந்து விடுவார்கள். நீ சென்று சிரம பரிகாரம் செய்து கொள்ளப்பா. நான் உனக்கு ஏதாவது அருந்த கொண்டு வருகின்றேன். அம்மா சென்றதும் அனந்தன் தான் கொண்டு வந்திருந்த தன்னுடைய மரக்குடையை எடுத்து கிழக்கு பகுதியின் உள்ள அறையுள் கொண்டு வைத்தான். உடனே குடையிலிருந்து ஒரு நீல நிற நாகம் பொத்தென கீழே விழுந்தது. சீற்றத்துடன் படமெடுத்தது. அனந்தன் மிரண்டு பின்வாங்கினான். உடனே அந்த நாகம் குளக்கரையில் கண்ட நாகராஜாவாக மானுட ரூபத்திற்கு மாறியது. அதை கண்டு வணங்கி எழுந்தான் அனந்தன். அனந்தா, சொன்னபடி நான் வந்துவிட்டேன். என் மனைவியாகிய நாகயக்ஷி இப்பொழுது வந்து விடுவாள். அதைத் தொடர்ந்து எங்கள் குழந்தைகளும் பரிவாரங்களும் காவல் வீரர்களுமாக நாக இனமே இந்த மனைக்குள் வந்துவிடும். நன்றாக கேட்டுக்கொள் அனந்தா. இந்த மனையை சுற்றி எங்கும் நிலத்தை தோண்டவோ பள்ளம் பறிக்கவோ கூடாது. மரங்களை வெட்டக்கூடாது. கண்ட இடத்தில் எச்சில் துப்பவோ மலஜலம் கழிக்கவோ கூடாது. இந்த இல்லத்தின் பூஜை அறை மற்றும் சமையல் கட்டில் மட்டுமே நெருப்பு தீபம் ஏற்றலாம். அறைகளில் சிறு தீபம் மூடி வைத்து ஏற்றலாம். பெருநெருப்பு மனையை சுற்றி எரியவிடக்கூடாது. அது சுற்றிலும் வாழும் பரிவார நாகங்களை பாதிக்கும். யாகம் ஹோமம் என செய்ய உனக்கென சற்று தள்ளியுள்ள இடத்தில் ஒரு மண்டபம் நிறுவிக்கொள்ளலாம். மற்றொரு மனையில் வீட்டிற்கு விலக்காகும் நாட்களில் இல்லத்து பெண்கள் வசிக்கலாம். அதன் பிறகு இல்லத்திற்குள் நுழைவது உச்சிதம். உன்னையோ உன் குடும்பத்தாரையோ உன் பரம்பரையையோ நாகங்கள் தீண்டாது. அப்படியே அவை தீண்டினாலும் அவைகளுக்குத்தான் விஷம் ஏறி பாதிப்பு ஏற்படும். உடனே அவற்றை தக்க சிகிச்சை அளித்து ரட்சிக்க வேண்டும். இனி முதற்கொண்டு இந்த இல்லம் பாம்பு மேக்காட்டு மனை என்று பிரசித்தி பெற்று திகழும். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ரேவதி ஒரு தாழக்குடையுடன் அந்த கிழக்கு அறைக்குள் நுழைந்தாள். கூடவே அவளை பின்பற்றி அனந்தனின் சாயலில் மகன் விஜயசேகரன். முகத்தில் அறிவுச்சுடர். சுவாமி என்றவாறே அனந்தனை நோக்கி ஓடி வந்தவள் அவன் எதிரே மகா தேஜசுடன் நின்று கொண்டிருந்த சர்ப்பராஜாவை பார்த்து முதலில் பயந்து பின் திகைத்து வியந்து கையெடுத்து வணங்கினாள். மகன் விஜயசேகரனும் கீழே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தான். இதற்குள் ரேவதி கொண்டு வந்து வைத்திருந்த அந்த தாழ குடையிலிருந்து ஒரு வெண்ணிற நாகம் பொத்தென கீழே விழுந்து ஊர்ந்து நாகராஜனின் அருகில் வந்து நின்று அனைவரும் வியந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அழகிய பெண்ணாக மாறியது. நாகலா! தழுதழுப்புடன் அவளை பார்த்து அழைத்தார்.
வந்துவிட்டாயா? ஆம் சுவாமி. ஈசன் என்னை உயிர்ப்பித்து இங்கு அனுப்பினார். அனைத்தையும் எனக்கு உணர்த்தினார். இனிமேல் நம்முடைய வாசஸ்தலமாக இவ்விருப்பிடம் திகழும் என அருளினார். இருவரும் அவர்களை நோக்கி திரும்பினர். அனந்தா, இவள்தான் என் மனைவி நாகயக்ஷி. இந்த அறையில் 2 கல் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து எங்களை ஆவாகியுங்கள். 2 பெரிய கல் விளக்குகளில் எப்போதும் தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும், அணையவே விடக்கூடாது. அதில் சேரும் கருப்பு மையில் எங்கள் சாநித்தியம் இருக்கும். சர்ப்பங்களின் சீற்றத்தால் உண்டாகும் தோல் நோய்களுக்கும் பிற சரும வியாதிகளுக்கும் இந்த மை நல்லதொரு மருந்தாகும். சர்ப்ப தோஷ நிவர்த்திகள் இனி இந்த இல்லத்தை சேர்ந்தவர்கள் நடத்தலாம். மனையை சுற்றி நிறைய நாகச்சிலைகளை பிரதிஷ்டை செய்யுங்கள். அவற்றில் பிற பரிவார நாகங்களின் சக்தி குடிகொள்ளும். இந்த மனையை சுற்றி எப்போதும் நாக தேவதைகளும் நாக வீரர்களும் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். விஷ தீண்டலை முறிக்கும் சக்தி உங்கள் பரம்பரைக்கு வசமாகும். இந்த அறையை இனி எங்கள் கருவறை. இந்த அறைக்குள் இனி உங்கள் குடும்பத்தாரை தவிர வேறு யாரும் நுழையக்கூடாது. எங்களுக்கு நிவேதனமாக கதலி பழம், இளநீர், பால் பாயாசம் இவற்றை படைக்கலாம். இனி இந்த பாம்பு மேக்காட்டு மணி சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று மேன்மையடையும். நீ எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் இருக்கும் என் சாநித்தியம் உன் கண்களுக்கு மட்டும் புலப்படும். ததாஸ்து என சொல்லிவிட்டு மறைந்தனர் இருவரும். அங்கே 2 பெரிய நாக விக்கிரகங்கள் தோன்றியிருந்தன. அனந்தனும் வாசுகி சொன்னது போலவே முறையாக அனைத்தையும் செய்தான். மகனுக்கும் சொல்லிக் கொடுத்தான். சுற்றுப்புற சகல ஊர்களிலிருந்தும் மக்கள் பாம்பு கடியால் அவஸ்தைப்பட்டவர்கள் இங்கே வந்ததும் பிழைத்து கொண்டனர். அனந்தன் சர்ப்ப மந்திரம் ஓதி கல் விளக்கின் மையை எடுத்து பாதிக்கப்பட்டவரின் மேல் தடவியதும் கிட்டத்தட்ட சாகும் நிலைக்கு வந்தவர்கள் பிழைத்து எழுந்தனர். இதில் பெரும்பாலும் ராமபத்ரனின் ஏவலால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர். விஷக்கடிக்கும் தோல்வியாதிக்கும் சர்ப்ப தோஷத்திற்கும் ஏற்றதொரு நிவாரணமாய் அமைந்தது பாம்பு மேக்காட்டு மனை. மக்கள் பொன்னும் பொருளும் சன்மானமாக குவித்தனர். ராமபத்ரனால் தாங்க முடியவில்லை. எப்படியாவது அனந்தனின் சக்தியை முறியடிக்க வேண்டும் என நினைத்தார். அதையும் செய்ய ஆரம்பித்தார். மிக பெரிய யாகம் ஒன்றை நிகழ்த்த தொடங்கினார் ராமபத்ரன். தொடர்ந்து 40 நாட்கள் நடந்த அந்த யாகத்தில் பல விஷ ஜந்துக்களையும் வினோத அருவருப்பான உயிர்களையும் ஹோமித்தார். இறுதியில் ஒரு கருப்பு நிற ஆட்டின் தலையை வெட்டி அதன் இரத்தத்தை அதன் மேலே சொட்டும்படி பிடித்தார். அப்பொழுதுதான் அது நடந்தது. ஹோம குண்டத்திலிருந்து ஒரு பயங்கர உருவம் மேலே எழும்பியது. அதன் முகம் மட்டும் வெளித்தெரிந்தது. அது ஆவென வாயை பிளந்தபடி ஒழுகி சொட்டியபடியே இருந்த ஆட்டு ரத்தத்தை குடித்து கொண்டிருந்தது. பின் அந்த தலையை அப்படியே கடித்தும் விழுங்கியது. பின் அட்டகாசமான பயங்கரமான சிரிப்புடன் மேலே எழும்பி நின்றது. இடுப்பு வரை மனித உருவமும் இரத்த நிற விழிகளும் எருமை தலையும் கொண்ட கூர்நகங்களும் உடைய அதன் கால்பாகம் ஒரு பாம்பினுடையதாகி நீண்டு நெளிந்து கொண்டிருந்தது. அதன் வாலை அப்படியும் இப்படியுமாக சுழற்றி அடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த சீடர்கள் பயத்தில் நடுங்கினர். ராமபத்ரன் அதை பார்த்து கட்டளையிட்டார். மகிஷபுஜங்கா, போய் அந்த அனந்தனின் மேக்காட்டுமனை அழித்து அதன் வம்சத்தையே இல்லாமல் செய்துவிடு. அங்கே குடிக்கொண்டிருக்கும் சாநித்தியத்தை ஒழித்துவிடு. நான் உன்னை பூஜிப்பது உண்மை என்றால் அந்த மனையில் சர்வநாசத்தை ஏற்படுத்து. அவர் வெறி பிடித்தவர் போல அலறினார். உடனே அந்த பயங்கர உருவம் ஒரு கரும்புகையைப் போல் காற்றில் ஏறி விர் என்ற சத்தத்துடன் பறந்து மறைந்து போனது. அனந்தா, நீ தொலைந்தாயடா என்றவாறே அடுத்து சர்ப்பவசிய மந்திரங்களை தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தார். அந்த பிசாசு உருவம் அங்கு செல்லும் பொழுது அதனை அங்கிருக்கும் நாகசக்திகள் தடுக்காமல் ஆக்க. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த மகிஷபுஜங்க பிசாசு பாம்பு மேக்காட்டு மணியின் வாசலினுள் காலை வைத்தது. அத்தியாயம் 10. அதன் கால் வாசலில் பட்டதுமே அங்கு சுற்றிலும் காவல் இருந்த நாகங்கள் விசுக்கென தலையை உயர்த்தி பார்த்தன. உடனே விறுவிறுவென ஊர்ந்து அனைத்து நாகங்களும் வாசலை நோக்கி மறித்தாற் போல நின்று கொண்டன. உடனே அந்த உருவம் தன் வாயை திறந்து ஊதியது. பெருங்காற்று உருவானது போல சூறாவளி ஒன்று சுழண்டடித்து அவற்றை எல்லாம் சுருட்டி வாரி ஓரிடத்தில் தள்ளி வீசியது. அவைகள் வலியில் நெளிந்தன. பின் பூமி எதிர மனையின் முன் பிரவேசித்தான் மகிஷபுஜங்கன். அவனுடைய வால் பகுதி வாசல் வரை வெளியே நீண்டு கொண்டிருந்தது. ஒரு வெளிச்ச துணுக்காய் இருட்டில் மின்னியது. இரத்த சிகப்பு விழிகளை கொண்டு அங்கே இங்கே பார்த்தான். அவனுடைய எருமை தலை அங்கும் இங்கும் திரும்பி அந்த சுற்றுப்புறத்தையே அளந்தது. அந்த மனையின் உள்ளிருந்த கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு வெளிச்சக்கீற்று புறப்பட்டு வருவது அவனுக்கு தெரிந்தது. உடனே தானும் ஒரு மலை நாகமாக மாறி அந்த வீட்டினுள் ஜன்னலின் வழியே உள் நுழைந்தான். அதன் உடல் பகுதி முட்களால் நிறைந்திருந்தது. மனையினுள் உள்ள மேற்கு அறையினுள் அனந்தனின் குடும்பம் உறங்கிக் கொண்டிருந்தது.
அந்த அறையினுள் ஊர்ந்து உள்ளே நுழைந்த அவன் சட்டென தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டான். அதே பழைய பயங்கர வடிவம். தன் கூர்நகங்களை கொண்ட கையை தூக்கி அனந்தனின் நெஞ்சில் பதிக்கும் க்ஷணம் படீரென அறை கதவு திறந்து கொண்டது. கிழக்கு பகுதி அறையின் கதவும் திறந்து அங்கிருந்து ஓர் சிகப்பு வெளிச்சம் பரவி வெளியே வந்தது. ஒரு கதிர்வீச்சு போல் அந்த பிசாசு ரூபத்தின் மேலே பாய்ந்து அதன் நெஞ்சை ஊடுருவி அதை அப்படியே தூக்கி விசையுடன் மேலே வீசியது. அலறியபடியே அந்த உருவம் காற்றில் பறந்து ராமபத்ரனின் யாக குண்டத்தின் மேலேயே மிகச் சரியாக வந்து விழுந்தது. விழுந்த கணமே பட்டென வெடித்து சிதறியது. ராமபத்ரன் மேல் அதன் சிதறல்கள் பட்டதும் அவனுடைய உடலெல்லாம் கருநில நிறமாய் மாறி கொப்பளித்து போனது. கண் பார்வை பறிபோனது. சீடர்களுக்கும் அதே நிலைதான். அனைவரும் விழிகளை பொத்தி கொண்டு அலறி துடித்து தரையில் உருண்டு புரண்டனர். அவர்களுடைய உடல்கள் தோல் உரிந்து சதை வெளியே வந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்களுடைய உடல் அசைவற்று ஜீவன் நின்று போனது. அங்கே அனந்தனின் இல்லத்தில் அடிபட்ட நாகங்கள் பழையபடி ஊர்ந்து வீட்டை சுற்றி வர துவங்கின. இவை எவையுமே அறியாமல் அனந்தனின் குடும்பம் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 11. பாம்பு மேக்காட்டு மனையின் புகழ் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே போனது. அதன் புகழ் கேரளாவை தாண்டி தமிழகத்திலும் பரவியிருந்தது. அங்கிருந்தும் பாம்பு கடிக்கும் ரோகங்களுக்கும் இங்கே வந்து மருந்து வாங்கி குணமடைந்தனர் மக்கள். சர்ப்ப தோஷங்களுக்கு மனையை சேர்ந்த யாக மண்டபத்தில் சர்ப்ப பலி பூஜையும் பாம்பு துள்ளலும் நடைபெற்றன. சர்ப்ப சாந்தி பூஜை செய்து சர்ப்ப தோஷம் நீங்க பெற்றனர். சாதாரண எளிய பூஜை முறைகள், எளிய நைவேத்தியங்கள் என மக்களிடம் அந்த மனை மிகுந்த பேர் பெற்றிருந்தது. வந்து குவிந்த பொருட்களை கொண்டு மனையை சுற்றி நாகங்களுக்கு நிறைய சிலைகளை எழுப்பினான் அனந்தன். சுவர்களிலெல்லாம் பாம்பு உருவங்கள் செதுக்கப்பட்டன. வாசுகிக்கும் நாகயக்ஷிக்கும் வெளியே மரங்களினூடே சர்ப்பகாவு ஒன்றை உருவாக்கினான் அனந்தன். முக்கியமான நாட்களில் பக்தர்கள் அந்த மனைக்குள் நுழைந்து வெளியே அமைக்கப்பட்ட பாம்பு கோவிலை வணங்கி வலம் வர அனுமதிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் இன்னொரு நிகழ்வும் நடந்தது. ஒரு முறை மதுரையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு பாண்டிய அரசனுக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டிருந்தது. காட்டிற்குள் வேட்டையாட சென்றபொழுது கொடிய விஷப்பாம்பு உமிழ்ந்த விஷத்துளிகள் அவன் மேல் பட்டு உடனே அவன் தோல் எல்லாம் செதில் செதிலாகி தோல் உரிய ஆரம்பித்தது. அவனுடைய பாதி உடல் கருத்து விட்டது. எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் அந்த கொடூர நோய் குணமாகவில்லை. பின்புதான் திருச்சூரிலிருந்து பாம்பு மேக்காட்டு மனையை பற்றி கேள்விப்பட்டு அனந்தனை அழைத்து வர ஆள் அனுப்பி வைத்தனர் மந்திரி பிரதானிகள். அனந்தனும் வந்தான். மன்னனை பார்த்தான். பின் மனதிற்குள் சர்ப்ப மந்திரம் ஓதிக்கொண்டே மனையின் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் கல் விளக்கிலிருந்து சேகரித்து கொண்டு வந்த மையை அரசனின் பாதிக்கப்பட்ட பகுதி முழுவதும் தடவினான் அனந்தன். அந்த மை பட்டவுடனே அரசனுடைய உடல் எரிச்சல் தணிந்து ஜில் என்றிருந்தது. என்ன ஆச்சரியம்! சற்று நேரத்திற்கெல்லாம் அவனுடைய கொடிய ரோகம் குணமடைந்தது. உடலின் எரிச்சல் மறைந்து முன்பு போல் நிறம் மாறியிருந்தது. பாண்டிய மன்னனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆஹா, என்ன அற்புதம்! திருமேனி, தாங்கள் மகத்துவம் வாய்ந்தவர், சக்தி மிகுந்தவர். அனந்தன் மறுத்து தலையசைத்தான். அரசே, இவ்வளவு புகழுக்கும் தகுதியானவர் அந்த மகாதேவனாகிய பரமசிவனும் அவர் கழுத்தில் இருக்கும் நாகராஜனும் தான். இவர்கள் மகிமைதான் உங்களை குணமாக்கியது. அவன் சொன்னதை கேட்டு பரவசப்பட்டான் அரசன். உண்மைதான், என் சொக்கநாத தெய்வம்தான் உங்களை அனுப்பி இருக்க வேண்டும். கேளுங்கள், என்ன வேண்டும் தங்களுக்கு? எதுவாயினும் தர சித்தமாயிருக்கின்றேன். மன்னா, எனக்கு என்று எதுவும் அதிகம் தேவையில்லை. சில தட்சணை பணமும் வெற்றிலை பாக்கும் வஸ்திரமும் தந்தால் போதும். நாகராஜாவுக்கு சமர்ப்பிக்க உங்களால் ஆனதை தரவும். அனந்தன் இவ்வாறு சொன்னதை கேட்டதும் மன்னன் பணம், பாக்கு, வெற்றிலை, பட்டு வஸ்திரங்கள் இவற்றுடன் நிறைய பொன் முடிப்பும் தங்க வைர ஆபரணங்களும் குதிரைகளும் பசுக்களும் தந்து ரதத்தில் அனந்தனை மந்திரி பிரதானிகளுடன் வழியனுப்பி வைத்தான். அப்படி அவர்கள் மதுரையை கடந்து கேரளாவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு ஊரை கடந்தனர். ஒரு காட்டை அவர்கள் கடக்க நேரிட்டது. அப்பொழுது வீல் என்று யாரோ ஒரு பெண் வீறிட்டு அலறும் சத்தம் கேட்டு அனைவரும் திடுக்கிட்டு திரும்பி நின்று பார்த்தனர். அங்கே ஒரு பெண் கருத்த மேனியும் சிவப்பு உடையுமாக தலைவிரி கோலமாக கத்தியபடியே ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு புல் அறுக்கும் அரிவாள். அதன் நுனியில் ரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. அவள் ஓடி வந்து அவர்களை பார்த்து நடுங்கியபடி நின்றாள். என்னம்மா, என்ன நடந்தது? ஏன் இப்படி கத்திக்கொண்டே ஓடி வருகின்றாய்? அனந்தன் விசாரித்தான். அந்த பெண்ணின் உருவம் அவர் மனதில் பதிந்தது. இதற்கு முன் தாம் இவளை பார்த்திருக்கிறோம் என தோன்றியது. அவள் படபடத்தாள். ஐயா, நான் பக்கத்து காட்டை சேர்ந்த மலவாசி பொண்ணுங்க. என் ஆடுகளுக்காக நான் வழக்கமாக புல் வெட்டி வீசி கொண்டுக்கிட்டு போவேனுங்க. அப்படி இன்னிக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல புல் வீசும்போது ஏதோ கல் மேலே மோதனிச்சுங்க. நங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. நான் பயந்து போய் பார்த்தா என் அருவா முனையெல்லாம் ரத்தம்.
அந்த இடத்தை விலக்கிவிட்டு பார்த்தா நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. நீங்களே வந்து பாருங்களேன், எனக்கு ஒன்றும் விளங்கலை. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு தெரியல மகமாயி என்ற கூக்குரலோடு அவள் மீண்டும் அந்த இடத்தை நோக்கி ஓட அனந்தனும் மற்றவர்களும் அவளை பின்தொடர்ந்து சென்றனர். ஓரிடத்தில் நின்று அவள் கையை காட்டி பயத்துடன் சொன்னாள், இதுதானுங்க அந்த கல்லு. அந்த கல்லில் பட்டுத்தான் ரத்தம் வந்துச்சு. அனைவரும் பார்த்து அதிர்ந்து போயினர். பாதி மண் மூடிய இடத்தில் ஒரு பெரிய 5 தலை நாகத்தின் கல் விக்கிரகம் தெரிந்தது. அதன் ஒரு தலையிலிருந்து குருதி கொப்பளித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 12. அனந்தன் நம்பூதிரிக்கு உடலெல்லாம் நடுங்கியது. பார்த்து கொண்டிருந்த நிறைய பேருக்கு மயக்கம் வந்து வீழ்ந்தனர். அனந்தன் எங்கே அந்த பெண் என திரும்பி பார்த்தார். அவளோ தூரத்தில் நெளிந்து வளைந்து நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவளுடைய நீல கூந்தல் ஓர் நாகம் நெளிவது போல் நெளிந்து ஆடிக்கொண்டிருந்தது. நடந்து சென்று அவள் நின்று திரும்பி பார்த்தாள். அந்த ஒற்றை பார்வை, அப்பொழுது அவள் முகம் சட்டைன ஞாபகத்திற்கு வந்தது அனந்தனுக்கு. நாகையற்றி புல்லறுக்கும் பெண்ணாக வந்து சாநித்தியம் உள்ள இந்த விக்கிரகத்தை வெளிப்படுத்தி விட்டு போயிருக்கிறாள். அம்மே, கை கூப்பினார். அவள் சட்டென மறைந்தாள். பின் அனந்தன் படபடவென செயல்பட்டார். மந்திரங்கள் சொல்லி பச்சிலை சாறிவிட்டு சிலையின் குருதி போக்கை நிறுத்தினார். அந்த சிலையை மண்ணை தோண்டி வெளியே எடுத்து முறையாக அங்கேயே ஓர் இடத்தில் பிரதிஷ்டை செய்தனர். மேலே கூரையாக ஓலை கொட்டாய் வேய்ந்து மூடினார் அனந்தன். அந்த பகுதி மன்னனுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். நாகராஜா கோவிலாக அதன் வழிபாட்டு முறைகளை அமைத்தார். அதற்கான செலவுகளை பாண்டிய அரசன் தனக்கு அளித்திருந்த சன்மானத்திலிருந்து கவனித்தார். அந்த நாகராஜா கோவில்தான் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோவில். பிரசித்தி பெற்ற நாகர் வழிபாட்டு ஸ்தலமாக நாம் காணும் நாகராஜா கோவில். இன்றளவும் அதன் வழிபாட்டு முறை பாம்பு மேக்காட்டு மணி நம்பூதிரிமார்களால் பின்பற்றப்படுகின்றது. அதன் கருவறையை மாற்ற வேண்டாம் என நாகராஜா மன்னனின் கனவில் கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்றும் அப்படியே இருக்கின்றது கூரை கொட்டகை. அந்த நாகராஜா ஆலயத்தின் கருவறை இன்று வரை ஓலை கொட்டகையாகத்தான் அமைந்திருக்கின்றது. வருடத்திற்கு ஒரு முறை மேல் சாந்திகளான பாம்பு மேக்காட்டு வம்சத்தினர் வந்து இவற்றை தங்கள் கைகளால் மாற்றி வைப்பது இன்றும் நடந்து வருகின்றது. கருவறையில் சிகப்பு மண் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது. எடுக்க எடுக்க அந்த மண் அப்படியேதான் குறையாமல் உருவாகின்றதாம். இவற்றையெல்லாம் முடித்துக்கொண்டு ஊர் திரும்பினார் அனந்தன். அதன் பிறகு அவர்களுடைய பாம்பு மேக்காட்டு மணியின் புகழ் எங்கும் பரவ ஆரம்பித்தது. இப்படித்தான் இன்னொன்றும் நிகழ்ந்தது. கேரளாவின் எந்த ஓர் சர்ப்ப கோவிலை நிர்மாணிக்கவோ அல்லது மாற்றி வேறு இடத்திற்கு அமைக்கவோ செய்யும் உரிமை பாம்பு மேக்காட்டு மணி வம்சத்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. ஒரு முறை கேரளாவின் பாரம்பரியமிக்க புகழ்பெற்ற மனையான வயஸ்கர மனைக்கு சென்றிருந்தார் அனந்தன் நம்பூதிரி. சில விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்துவிட்டு அந்த மனையின் குடும்பத் தலைவர் அனந்தனிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். திருமேனி, ஒரு விண்ணப்பம். இந்த மனையின் தெற்கு புறமுள்ள மரங்கள் அடர்ந்த பகுதியில் ஒரு நல்ல குளம் உண்டு. அதன் கரையில் ஒரு சர்ப்பம், நல்ல பெரியது, இருந்து கொண்டு எப்போதும் சீற்றத்துடன் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கின்றது. வீட்டு பெண்கள் அங்கே குளிக்க செல்ல அஞ்சுகின்றனர். தயவு செய்து அந்த சர்ப்பத்தை வேறு இடத்திற்கு மாற்ற முடியுமா? முடிந்தால் பாருங்கள் என்றார். அனந்தன் யோசித்தான். அந்த குளம் எங்கே? அதோ, கை காட்டினார் அந்த பெரியவர். அனந்தன் அங்கே சென்றான். நல்ல பெரிய குளம்தான் அது. பழமையான படிகள் வாய்ந்த குளம். பச்சை பசேல் என பாசி பிடித்து கிடந்தது. அதன் அருகே நிறைய மரங்கள், அதன் இலைகள் எல்லாம் குளத்தில் படைந்து கிடந்தன. நீங்கள் அந்த சர்ப்பத்தை வேறு இடம் மாற்றினால் நாங்கள் இந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு குளத்தையும் தூர்வாரி சுத்தமாக நிர்மாணித்து விடுவோம். அந்த பெரியவர் சொன்னதை கேட்டுக்கொண்டே அனந்தன் அந்த குளத்தை நோக்கி நடந்து வந்தான். சந்தன முல்லை கொடிகள் மரங்களுடன் பின்னி பிணைந்து வாசம் பரப்பி கொண்டிருந்தன. இதமான காற்று வீசியது. ஒரு மரத்தின் நடுவில் அந்த சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். ஒரு ராஜநாகம் மரப்பொந்திலிருந்து வெளிவந்து மரத்தின் தண்டில் ஊர்ந்து கீழே இறங்கி அனந்தனின் முன் படமெடுத்தபடி நின்று கொண்டிருந்தது. அதனிடம் சீற்றம் அதிகமாக வெளிப்பட்டது. நல்ல விடைப்பாக நெல்மணி போன்ற அதன் கண்களில் கோபம், உடல் தண்டு பாகங்களில் நல்ல மினுமினுப்பு. வயஸ்கர மனையின் நம்பூதிரியும் மற்றவர்களும் பயந்து போயினர். காரணவர் உரக்க விழித்தார். திருமேனி, அவிட நிக்கண்டா, இவிட வரு. ஆனால் அனந்தன் அதை கேளாமல் அந்த பாம்பையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவரது உதட்டில் மந்திரம் உருவேற துவங்கி இருந்தது. சீற்றத்துடன் புஸ் புஸ் என்ற சத்தத்துடன் அந்த நாகம் சற்றும் எதிர்பாரா வினாடியில் அனந்தனின் வலது காலில் ஒரு கொத்து கொத்தியது. பின் தன் வேலை முடிந்துவிட்டது என்ற ரீதியில் சரசரவென ஊர்ந்து குளத்தின் கரையில் செல்ல துவங்கியது. ஹெண்டே ஈஸ்வரா! பார்த்து கொண்டிருந்தவர்களின் முகங்களில் எல்லாம் பீதியும் பதட்டமும் கிளம்பி அது குரலில் வெளிப்பட்டது. அனந்தன் குனிந்து தன் காலை பிடித்து கொண்டான்.
அவனுக்கு முதலுதவி செய்ய ஆட்கள் பச்சிலைகளை எடுத்துக்கொண்டு அனந்தனை நோக்கி பாய்ந்தனர். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எதுவுமே நடக்காதது போல் அனந்தன் குளத்தில் இறங்கி பாம்பின் பற்கள் பதிந்த தடத்தை கழுவி விட்டு கரையேறினான். மனையின் மூத்த பெரியவருக்கு ஒரே அதிசயம். ஹே, பாம்பு தீண்டியும் ஒன்றுமே நடக்காதது போல் நிற்கின்றீரே? அவர் அதிசயித்து கேட்க அனந்தன் சன்னமாக புன்னகை செய்தான். தீண்டினால் எங்களுக்கு அல்ல, அது தீண்டிய அந்த சர்ப்ப வீரனைத்தான் உபத்திரவம் செய்யும். உடனே அந்த சர்ப்பத்தை கண்டுபிடிக்க வேண்டும். தயவு செய்து 3 உருளிகளை கொண்டு வாருங்கள். ஒன்றில் பாலும், இன்னொன்றில் இளநீரும், மற்றொன்றில் சாதாரண நீரும் வேண்டும். அனந்தன் கேட்க அவை கொண்டு வரப்பட்டன. குளக்கரையோரம் தேடினான் அனந்தன். அங்கே ஓரிடத்தில் அந்த நாகம் நெளிந்து புரண்டு துடித்து கொண்டிருந்தது. உடனே தாமதிக்காமல் அதை கையில் ஏந்தி வந்து மந்திரங்கள் ஓதியபடியே பால் இருந்த உருளியில் விட்டான். சிறிது நேரத்துக்கெல்லாம் பால் கண்ணங்கரையில் என ஆனது. பின் அதை இளநீர் இருக்கும் உருளியில் விட்டான். இளநீரும் கருப்பானது. கடைசியில் அந்த சுத்த ஜலத்தில் விட்டான். இப்பொழுது நீர் நிறம் மாறாமல் இருந்தது. பின் அந்த சர்ப்பம் புத்துணர்வு பெற்றதோடு துள்ளி உருளியிலிருந்து ஊர்ந்து வெளிவந்து அனந்தனை சுற்றி வணங்கி தரையில் மன்னிப்பு கேட்டது போல் தலை தாழ்ந்து பின் நிமிர்ந்தது. அனந்தன் அதை வணங்கினான். இனி எந்த பயமும் இல்லை. உங்களை தீண்டிய விஷம் முறிந்து விட்டது. தாங்கள் எங்கு இருக்க பிரியப்படுகிறீர்களோ அங்கே வசிக்கலாம். எங்கே என சொன்னால் நான் அங்கு உங்களை பத்திரமாக ஸ்தானிப்பேன். அனந்தன் யாரோ மனிதருடன் உரையாடுவது போல் அந்த நாகத்துடன் உரையாடி கொண்டிருந்த காட்சி சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் வரையில் ஒரு நம்ப முடியாத அதிசய காட்சியாக இருந்தது. எங்கேயாவது பாம்பு தீண்டினால் தீண்டி அவனை விட்டுவிட்டு பாம்பின் உடலில் விஷம் ஏறுமா? இது என்ன அதிசயம்! அத்துடன் பாம்புக்கே விஷமுறிவு வைத்தியம் செய்கின்றாரே, என்னவென்று சொல்வது? நம்ப மாட்டாத திகைப்பில் இருந்தனர் ஆட்கள். அனந்தன் கைகளை குவித்து அதை பார்த்து சொன்னான். இல்லை, நீங்கள் இங்கேயே இருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கள் சீற்றத்தை சிறிது குறைத்து கொள்ளுங்கள் என்றதும் அது தலையை அசைத்து பின்னுக்கு திரும்பி ஊர்ந்து வேக வேகமாக சென்று மறைந்து விட்டது. அவருக்கு இந்த இடத்தை விட்டு போக மனதில்லை என சொல்லிவிட்டார். யாரையும் எளிதில் நெருங்க மாட்டேன் என்றும் சொல்லிவிட்டார். நீங்கள் உங்கள் பெண்களுக்கு வேறு குளக்கரையை தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த இடம் இனி அவருடைய வசிப்பிடமாகும். நம்மை நம் சொந்த இடத்தில் விட்டு பிடிவாதமாக வேறு இடம் செல்ல சொன்னால் நாம் உடன்படுவோமா? அது போலத்தான். அனந்தன் சொல்லவும் மனையின் பெரியவர் அவன் கைகளை பிடித்து கண்களில் ஒத்தி கொண்டார். இதிலிருந்து சர்ப்பம் தீண்டினாலும் விஷம் அவர்களை ஒன்றும் செய்யாது என்ற செய்தி காட்டுத்தீ போல் எல்லா இடங்களிலும் பரவியது. காலங்கள் உருண்டோடின. அந்த பரம்பரை வாரிசுகள் அடுத்தடுத்து இந்த மனையின் சம்பிரதாய ஐதீக பூஜையான நாக வழிபாட்டை தொடர்ந்தனர். இன்னும் அவர்கள் புகழும் நாகதேவதைகளின் சாநித்தியமும் ஊரார் உணரும்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அத்தியாயம் 13. ஏவூர் தேசத்து பனவேலி என்ற பாரம்பரியமான தரவாடு, அதாவது பாரம்பரியமான ஓர் வீடு இருந்தது. அதன் குடும்பத் தலைவர் சேகர உன்னித்தான். அவருடைய அந்த மனைக்கு சொந்தமான தெற்கே உள்ள பெரிய நிலத்தில் நிறைய தென்னைகளை வளர்க்க திட்டமிட்டனர் அவருடைய மகன்கள். தந்தையான உன்னித்தானிடம் இதை தெரிவித்தனர். அவர் யோசித்தார். என்ன அச்சா யோசனை? இது முன்பே நாம் திட்டமிட்டது தானே. விவசாயத்தில் தென்னை பராமரிப்புக்கு நல்ல மகசூலும் பணமும் உண்டல்லோ. மற்ற நம் பண்ணை நிலங்களிலும் அந்த ஏற்பாடுகள் ஆகிவிட்டன. இன்னும் இந்த தெற்கே உள்ள நிலப்பகுதி சும்மா காடு பிடித்துத்தானே கிடக்கின்றது. அந்த பகுதி மரங்களை வெட்டிவிட்டால் நாம் நிறைய தென்னம்பிள்ளைகளை நடவு செய்யலாமே. மகன்கள் சொல்ல சொல்ல உன்னித்தானின் முகத்தில் இன்னும் பலமான யோசனை. என்ன ஆச்சா, பதில் சொல்லுங்கள். மகன்கள் உசுப்பினார்கள். ஒரு மகன் தன் அண்ணனிடம் சொன்னான். சேட்டா, அச்சனா சர்ப்பக்காவை பற்றி யோசிக்கின்றார், அதுதானே அச்சா? அவன் கேட்கவும் உன்னித்தான் தலையசைத்தார். ஆ மகனே, அவ்வளவு பெரிய காட்டினுள் சர்ப்பக்காவை எப்படி அழிப்பது? அதை தொடவே யாரும் பயப்படுகிறார்களே. குடும்பத்திற்கு நாகதோஷம் வரும் என்று பயப்படுகிறார்கள். எனக்குமே அந்த கவலை உள்ளது. எப்படியோ வெகு காலத்திற்கு முன்பு அந்த காவு ஏற்பட்டு விட்டது. யாரும் வரமாட்டார்கள். கூலி எவ்வளவு தந்தாலும் பிரயோஜனமில்லை. அப்பொழுது அந்த இல்லத்தின் கணக்கு பிள்ளையாகிய காரியஸ்தர் அச்சப்பன் இடையிட்டார். ஐயா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு அச்சப்பா. நம்ம ஊரிலிருந்து 50 மைல் தொலைவே பாம்பு மேக்காட்டு மனை என்ற பாரம்பரிய இல்லம் ஒன்று உள்ளது. சாக்ஷாத் நாகராஜனை அந்த இல்லத்தில் எழுந்தருளி இருப்பதாக ஊரார் சிலாகித்து பேசுகின்றனர். இந்த மாதிரி பாரம்பரியமான பாம்பு கோவில்களை மாற்றி அமைக்க அவர்களால் தான் முடியும் என கேள்வி. இதற்காக பெரிய அளவில் அவர்கள் பணமெல்லாம் வாங்குவதில்லையா? தட்சணையாக நாம் தருவதை வாங்கி கொண்டு வேலையை முடித்து விடுவார்களாம் அந்த திருமேனிகள். அவர்களை வேண்டுமானால் நாம் இதன் நிமித்தம் வர சொல்லலாமே.
சர்ப்பங்கள் அவர்களுடைய குலதெய்வங்கள். அவர்கள் இதனை செய்தால் நாகதோஷம் அவர்களை ஒன்றும் செய்யாது. நம் பிள்ளைகளை அனுப்பி விஷயத்தை சொல்லி வரவழைத்து பாருங்கள். காரியஸ்தர் சொன்னதும் உடனே தலையாட்டி விட்டார் உன்னித்தான். 2 மகன்களும் அன்றே பயணமாகி பாம்பு மேக்காட்டு மனைக்கு வந்து அப்போதைய வாரிசான சங்கரன் நம்பூதிரியின் மனைவியை சந்தித்து விஷயத்தை தெரிவித்தனர். தந்தையாகிய சங்கரன் நம்பூதிரி ஊரில் இல்லாததால் அவர் மகன் ஸ்ரீதரனை அனுப்பி வைப்பதாக அந்தர்ஜனம் வாக்குறுதி தந்தாள். 2 தினங்கள் கழிந்து 16 வயது ஸ்ரீதரன் நம்பூதிரி பால் வடியும் முகத்துடன் அந்த உன்னித்தானை சந்தித்தான். பூநூல் தரித்த செக்கச் சிவந்த உடல், ரோஸ் நிற உதடுகள், அள்ளி முடிந்த கட்டு குடுமி, தேஜஸான களையான முகம், அதில் சற்று குறும்பும் கொப்பளித்து கொண்டிருந்தது. அவனை ஏற இறங்க பார்த்தார் உன்னித்தான். உதட்டை பிதுக்கினார். அவர் முகத்தில் அவநம்பிக்கை. காரியஸ்தரை தனியே அழைத்தார். என்ன அச்சப்பா, இந்த சிறு பிள்ளையா இவ்வளவு பெரிய வேலையை செய்ய போகின்றான்? கூடமாட ஆட்கள் யாரும் இல்லையா? அவன் தந்தை சங்கரன் நம்பூதிரி எங்கே? அவர் நாகர்கோவிலின் உற்சவத்தின் நிமித்தம் அங்கே பூஜைக்காக சென்றிருக்கின்றார். வர எப்படியும் பல நாட்கள் ஆகும். உன்னித்தான் சலித்து கொண்டார். என்ன இது? இந்த சிறு பிள்ளையை நம்பி எப்படி நான் அந்த காட்டை ஒப்படைப்பேன்? சரி, எப்படியோ செய்யுங்கள் என முனகிவிட்டு சென்று விட்டார் அவர். பின் தொடர்ந்து 5 நாட்கள் ஸ்ரீதரன் அந்த சர்ப்பக்காவை சுற்றி சுற்றி வந்தான். அதை சுற்றியுள்ள இடத்தில் மண்ணை சரித்தும் குமித்தும் விளையாடினான். குளத்தின் மேலிருந்து எம்பி உயர குதித்து மீன் போல துள்ளி துள்ளி நீந்தினான். பின் விளையாண்ட களைப்பு தீர அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு வந்து நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்கினான். தொடர்ந்து வந்த நாட்களெல்லாம் இதையே செய்து கொண்டிருந்த ஸ்ரீதரனை நிராசையுடன் நோக்கிவிட்டு நகர்வார் உன்னித்தான். 6வது நாள் அதிகாலையிலேயே ஸ்ரீதரன் எழுந்து கடமைகளை முடித்துவிட்டு சர்ப்பக்காவுக்கு வந்தான். சில எளிய பூஜைகள் செய்தான். பால் பிரதமன் கேட்டு வாங்கி மஞ்சள் பொடி தூவி நிவேதனம் செய்தான். பின் எழுந்து ஒரு அரிவாளை எடுத்துக்கொண்டான். அடுத்து நடந்தது யாரும் எதிர்பாராதது. அந்த சின்னஞ்சிறு பிள்ளை சர்ப்பக்காவை சுற்றிலும் வளர்ந்திருந்த மரங்களையும் மண்டியிருந்த புற்களையும் சரசரவென வட்டமாக வெட்டி ஒரு தனி இடமாக உருவாக்கினான். கோவில் இருந்த இடம் மட்டும் தனியே காடும் மரங்களுமாக இருந்தது. 12 அடி தள்ளி இடைவெளியுடன் வெட்டி விட்டிருந்தான் ஸ்ரீதரன். பின் ஆட்களை கூப்பிட்டு அந்த இடத்தை மட்டும் விட்டுவிட்டு மிச்ச இடத்தை அழித்து தென்னை வைத்து கொள்ள சொல்லி அனுப்பினான். ஆட்கள் வந்து விவரம் சொன்னதும் உன்னித்தானும் அவர் மகன்களும் கிளம்பி வந்து பார்த்து திகைத்தனர். என்ன இது? அதை நடுவில் விட்டுவிட்டு சுற்றிலும் தென்னைகளை எப்படி வைப்பது? அந்த காவை அல்லவா அழிக்கச் சொன்னோம். சிறு பிள்ளை என்பது சரியாகத்தான் இருக்கின்றது என்று முணுமுணுத்த உன்னித்தான் ஸ்ரீதரனை அருகில் அழைத்தார். ஸ்ரீதரன் துள்ளி குதித்து கொண்டு அவர் அருகில் வந்து நின்றான். சின்ன திருமேனி, நான் இந்த காவை அழித்து விடச் சொன்னேன். அவர் மெதுவாக அவனிடம் கேட்டார். அதுதான், இவ்வளவு பெரிய காட்டில் அவைகளுக்கு இந்த 12 அடி நீளமுள்ள வட்ட பரப்பு போதுமாம். மற்ற இடத்தை தாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்வீர்களாம். அவன் சொன்னதை கேட்டு காரியஸ்தரை பார்த்து முறைத்தார் உன்னித்தான். பின் ஒரு பெருமூச்சுடன், சரி சின்ன திருமேனி, மிக்க வந்தனம், அவ்வாறே செய்து கொள்கிறோம். தங்களுக்கு தட்சணை எவ்வளவு என சொன்னீர்களானால் அவர் இழுக்க, ஸ்ரீதரன், ஹே, உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் என தோன்றுகிறதோ கொடுங்கள். இவ்வளவுதான் என எனக்கு கேட்க தெரியாது. பணம், பாக்கு, வெற்றிலை, வஸ்திரம் என என் அப்பா வாங்கி வருவார். தட்சணை மட்டும் அவரவர் வசதிக்கேற்ப என்றான் ஸ்ரீதரன். உன்னித்தான் உடனே 5 வெள்ளியும் ஒரு கட்டு வெற்றிலையும் சில பாக்குகளும் ஒரு வேஷ்டி துண்டும் வைத்து ஒரு சிறிய தாம்பாளத்தில் வைத்து அவனிடம் நீட்டினார். வாசுகி காயத்ரி மந்திரத்தை சொல்லியபடியே அதை பணிவுடன் வாங்கிய ஸ்ரீதரன், நாகராஜனுக்கு சமர்ப்பணம் என்றான் அவன் தந்தை மாதிரியே. என்ன தட்சணை வாங்கினாலும் அவ்வாறு சொல்வது வழக்கம். அவன் அவ்வாறு சொன்னதும் தான் தாமதம். அந்த தெற்கு நிலத்தின் சர்ப்பக்காவிலிருந்து ஏகப்பட்ட சர்ப்பங்கள் குபீர் என்று சிலைகளிலிருந்தும் புற்றிலிருந்தும் புதர்களிலிருந்தும் மரங்களிலிருந்தும் தலை தூக்கி எழும்பி நின்றன. அவற்றின் முகங்களில் ஒரு கோபச்சீற்றம். அத்தியாயம் 14. ஸ்ரீதரன் கிளம்பி சென்று விட்டான். ஓட்டமும் துள்ளலுமாக அவன் வீட்டை விட்டு இறங்கி வெளியேறுவதை பார்த்துவிட்டு காரியஸ்தனிடம் திரும்பினார் உன்னித்தான். அச்சப்பா, இவ்வளோ வயதாகியும் நீயும் மனதளவில் சிறு பிள்ளை போல என்னை நிரூபித்து விட்டாயே. பார் அவனை, இந்த சிறு குழந்தை அவ்வளவு காட்டுக்கோவிலை சீர்படுத்தி விட்டானாக்கும். அச்சப்பன் பணிவுடன் சொன்னார். அப்படி நினைக்காதீர்கள். அவன் காரியமும் வீரியமும் நிறைந்த பாம்பு மேக்காட்டு மனையை சேர்ந்தவர். பன்னெடுங்காலமாக நாகங்களே அவர்களது குலதெய்வம். அவைகளுடன் சக தோழர்களைப் போல் விளையாடுவார்களாம் அந்த இல்லத்து பிள்ளைகள். அவர்களுக்கு அன்றாட பூஜையே ஒரு விளையாட்டு போலத்தான். வளர வளர அவர்களின் நியமங்களும் அனுஷ்டானங்களும் மிக கடினமானதாக இருக்கும் என்று கேள்வி.
எனவே இழுத்தார் காரியஸ்தர். என்ன? அவருக்கு நீங்கள் தந்த சம்பாதனை மிகவும் குறைவு என நினைக்கிறேன். ஒரு 20 வெள்ளியாவது தந்திருக்கலாம். அவ்வளவு புதர் மரமட்டைகளையும் குழந்தை தனியாகவே அகற்றினானே, யாருமே அருகில் செல்ல பயந்த வேலை அல்லவாது? அவர் கேட்க உன்னித்தான் சலிப்புடன் பதிலளித்தார். அட அச்சப்பா, நீ எனக்கு செலவு இழுத்து விடவே வந்தாயோ? போதும், இது அந்த குழந்தைக்கு போதும். அவர் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டார். இரவு உணவு அடுக்களையில் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. வாசலில் நிலவிளக்குகள் ஏற்றும் நேரம். பணியை முடித்து கொண்டு தன் வீட்டிற்கு கிளம்பினார் காரியஸ்தர் அச்சப்பன். மனையில் பெரிய மதிலை தாண்டி வாசலுக்கு வந்து திரும்பினார். திரும்பியவர் ஒரு கணம் விதிர்த்து போனார். ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. அப்படிப்பட்ட காட்சியை அவர் கண்முன்னே கண்டார். எதிரே ஏகப்பட்ட சர்ப்பங்கள் சாறை சாறையாக நெளிந்தும் ஊர்ந்தும் வந்த வண்ணம் இருந்தன. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், கோடாரி நாகம், கோதுமை நாகம் என எங்கும் பாதையே தெரியவில்லை. அரண்டு மிரண்டு ஓடிய அவரை அவைகள் கடந்து சென்று அந்த பனவேலி வீட்டினுள் பிரவேசித்தன. குபு குபுவென ரப்பர் பொம்மைகளாய் நெளிந்து வளைந்து வந்த சர்ப்பங்களை பார்த்து மயங்கி விழுந்தனர் வீட்டிலிருந்த பெண்கள். அடுக்களையிலும் எல்லா அறைகளிலுமே அவை நுழைந்து படமெடுத்து சீரத் தொடங்கின. சத்தம் கேட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த உன்னித்தானும் அவருடைய மகன்களும் மிரண்டு அலறி பதறியவாறே அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தனர். படுக்கை அறைகளிலும் பூஜை அறைகளிலும் நெளிநெளியாய் பாம்புகள் உத்தரத்தில் படமெடுத்து தொங்கின. தூண் எங்கும் ரப்பர் வளையங்களாய் சர்ப்பங்கள். யாராலும் வீட்டுக்குள் இருக்கவே முடியவில்லை. அலறிக்கொண்டு வீட்டை விட்டு இறங்கி தெருவுக்கு வந்து நின்றனர். எல்லோர் விழிகளிலும் பீதியும் பயங்கரமும் நிறைந்திருந்தது. காரியஸ்தர் அச்சப்பன் படபடத்தார். உன்னித்தானே, நான் அப்போதே சொன்னேனே, நீங்கள் அந்த சின்ன திருமேனியை குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்கள் என. தட்சிணை குறைவு என சொன்னேனே. அவருக்கு பதிலாக அவர்களுடைய பர தேவதைகளான நாகங்கள் வந்து நிற்கின்றன. இப்பொழுதாவது அவருக்கு சேர வேண்டியதை தந்துவிட்டு வரலாம், வாருங்கள். அவர் அலறினார். மறு பேச்சு பேசாமல் உடனே எல்லோரும் அப்பொழுதே போட்டது போட்டபடி பாம்பு மேக்காட்டு மனைக்கு ஓடினர். விடிந்தும் விடியாமலும் தன் மனையின் வாசலில் அலைய குலைய ஓடி வந்து விழுந்த உன்னித்தானையும் அவருடைய மகன்களையும் புரியாமல் பார்த்தார் ஸ்ரீதரன் நம்பூதிரியின் தந்தை சங்கரன் நம்பூதிரி. அன்று மாலைதான் அவர் ஊரிலிருந்து வந்திருந்தார். அவரிடம் தான் சென்று வந்த விஷயத்தை பற்றி வாய் ஓயாமல் பேசிவிட்டு தூங்கி போயிருந்தான் ஸ்ரீதரன். என்ன இது, எல்லோரும் இவ்வளவு விடியற்காலையில் வந்திருக்கின்றீர்கள்? ஏதாவது பிரச்சனையா? அவர் கேட்க பதட்டமும் பீதியும் நிறைந்த குரலில் நடந்ததை விளக்கினார் காரியஸ்தர் அச்சப்பன். சங்கரன் நம்பூதிரி ஆச்சரியத்துடன் அவற்றை கேட்டு கொண்டிருந்து விட்டு பின் சொன்னார். உன்னித்தான் அவர்களே, பேடிக்கண்டா. அவர்கள் பரம சாதுக்கள். தங்களுக்கு நியாயமில்லாத விஷயங்களை தட்டி கேட்க இவ்விதம் அவர்கள் வந்திருக்கின்றனர். ஒன்னும் விஷமிக்கண்டா என்றவாறே கிழக்கு அறையின் கருவறைக்குள் நுழைந்து கண்ணை மூடி சிறிது நேரம் பிரார்த்தித்தார் அவர். குலதெய்வமே, நாகராஜா, நாகயக்ஷி, இவ்விதம் மனைக்குள் தங்கள் பரிவாரங்கள் பிரவேசித்திருக்கின்றார்கள். மக்கள் பயப்படுவார்கள் இல்லையா? யாருக்காவது அபவாதம் நேர்ந்துவிட்டால் சங்கடம். உடனே அவர்களுக்கான சர்ப்பகாவினுள் எழுந்தருள வேண்டும் ஐயனே. இவ்விதம் அவர் பிரார்த்தித்துவிட்டு வெளியே முற்றத்திற்கு வந்தார். பீதியுடன் இருந்த அவர்களிடம், இனி ஒன்றும் பேடியில்லை, எல்லா சர்ப்பங்களும் அவருடைய ஸ்தலத்திற்கே போய்விடும். நீங்கள் அந்த இடத்தை விட்டுவிட்டு பிற இடங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அவர் சொன்னதும் கண்கள் பணிக்க உன்னித்தான் ஒரு வெள்ளி தாம்பாள தட்டை அவர் முன் நீட்டினார். எந்தா இது? அதான் தட்சணை கொடுத்தாயிற்றதே. சங்கரன் நம்பூதிரி கேட்க மறுத்து தலையசைத்தார் பெரியவர். அல்ல, அது மதி அல்ல, நியாயமான சம்பாதனையும் அல்ல. நீண்ட மகன் சின்ன திருமேனியின் குழந்தைத்தனமான செயல்பாடுகளை பார்த்துவிட்டு குறைவாக மதிப்பிட்டு குறைவான தட்சணையே தந்தேன். ஒரு குழந்தையை ஏமாற்ற நினைத்த என்னை கேட்க பெரியவர்களான உங்கள் பர தேவதைகளே வந்திருக்கின்றனர். இதில் 50 வெள்ளி பணமும் 64 வெற்றிலை கட்டும் பாக்குகளும் 5 பட்டு வேஷ்டி துண்டுகளும் உள்ளன. தயவு செய்து இவற்றை ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும். அவர் சொன்னதும் சங்கரன் தன் மகன் ஸ்ரீதரனை விழித்தார். தூக்க கலக்கத்துடன் எழுந்து வந்த ஸ்ரீதரனிடம் அவற்றை தந்தனர் உன்னித்தானும் அவருடைய மகன்களும். பின் நிறைவுடன் கிளம்பினர். பயத்துடனேயே வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். வந்து பார்த்தபோது அவர்கள் வீட்டினுள் ஒரு நாகம் கூட கண்ணில் படவில்லை. அத்தியாயம் 15. சேப்பு கொச்சுண்ணி மிக பயங்கரமான திருடன். தெற்கு கேரளாவின் மிகப்பெரிய கள்ளர் கூட்டத்தின் தலைவன் இந்த சேப்பு கொச்சுண்ணி. முறுக்கு மீசையும் திறந்த மார்பும் இடுப்பு வேஷ்டியும் சிவந்த கண்களும் காடு போல் அடர்ந்த சுருள் முடியுமாக காட்சியளிக்கும் இவன் பல பணக்கார வீடுகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம்.
தடயம் இல்லாமல் திருடுவதில் இவனுக்கு நிகர் யாரும் இல்லை. இவனுடைய பார்வை பாரம்பரியமாக ஐஸ்வர்யங்கள் சூழத் திகழும் சர்ப்பகாவான 8 கட்டு பாம்பு மேய்க்காட்டு மனையின் மேல் விழுந்தது. அந்த மனையை பற்றி இவனுடைய மூப்பர் சொன்னதெல்லாம் இவனுக்கு நினைவுக்கு வந்தது. அடே பேரா, அதிசக்தி வாய்ந்த ஒரு மாணிக்க கல்லு, உள்ளங்கை அளவுக்கு பெருசு. அது அந்த மனையில் எங்கோ நிலவரையில் உள்ளது என கேள்வி. அதை எடுப்பதுதான் உன்னுடைய லட்சியம். அதை கவர்ந்தால்தான் நீ பரம்பரை கள்வன் என அவனுக்கு ஓதி உருவேற்றி இருந்தார். வளர்ந்து பிரசித்தி பெற்ற பல களவு சம்பவங்கள் செய்த போதும் சேப்பு கொச்சுண்ணி அந்த மாணிக்க கல்லின் நினைவாகவே இருந்தான். அந்த மனையை நெருங்க சற்று யோசித்தான். காரணம், அதை பற்றி கேள்விப்பட்ட நிறைய கதைகள், அவற்றின் சாட்சிகள். ஆனால் அடியாட்கள் சிரித்தனர். அண்ணே, சர்வ சக்தி வாய்ந்த எங்கள் சேப்பேட்டனா தயங்குவது? பாம்பாவது ஒன்றாவது. எத்தனை காவுகளில் நுழைந்து கொள்ளையெடுத்திருக்கின்றோம். ஏன், அந்த முக்காட்டு பகவதி கோவிலின் வைர ஆபரணங்கள் எல்லாம் நம்மிடம்தானே இருக்கின்றன. யார் வந்து நம்மை என்ன செய்துவிட்டனர்? பழக்கம் போல கோவிலின் கருவறைக்கு மேலே மந்திரக்கட்டு போட்டுவிட்டு நம் வேலையை பார்த்து கொண்டு வரலாம் வாண்ணே. அவர்கள் உசுப்பேற்றினார்கள். ஒரு முடிவுடன் கிளம்பிவிட்டான் சேப்பு கொச்சுண்ணி. கோவிலில் திருடும்போது காவல் தெய்வங்களுக்கு மந்திரக்கட்டு போடும் வித்தை அவர்களுக்கு வழக்கம். அதன்படி அந்த பாம்பு மேய்க்காட்டு மனையை சுற்றிலும் ஒரு மந்திரக்கட்டும் கண்கட்டும் போட்டுவிட்டு மதிலை தாண்டி உள்ளே குதித்தது அந்த கள்வர்கள் கூட்டம். தும் தும் என்று அவர்கள் தரையில் சருகுகளில் குதித்த சப்தங்கள் கேட்டு அந்த சர்ப்ப காவினுள் சிலைகளின் மேல் ஏகாந்தமாக அமர்ந்திருந்த நாகங்கள் அனைத்தும் ஒரே திசையில் விருட்டென திரும்பின. அத்தியாயம் 16. நாகதாளி வேரை மையாக அரைத்து அஞ்சனத்துடன் கலந்து நெற்றியில் பூசியிருந்தனர். அதன் சாற்றை வேறு உடலெல்லாம் அரைத்து பூசிக்கொண்டனர். அதன் வாடைக்கு பாம்புகள் கிட்டே நெருங்காது என அவர்களுக்கு தெரியும். புஷ் என்ற சப்தத்துடன் சீறிக்கொண்டு வந்த அத்தனை சர்ப்பங்களும் வந்த வேகத்திலேயே தடால் தடால் என சுருண்டன. சிரித்து கொண்டனர் ஆட்கள். சேப்பு கொச்சுண்ணியின் முகத்தில் கர்வம் களை கட்டியது. மனையின் மேலே ஓட்டில் கால் பதித்து ஏறி முற்றத்தில் குதித்தனர். உள்ளே அனைத்து அறைகளும் இருட்டாக இருந்தன. எங்கும் ஒரு தீவர்த்தி கூட எரியவில்லை. பூஜை அறை அடுப்பு தவிர நெருப்பு எரியாது என அவன் கேள்விப்பட்டிருந்தான். நல்லதுதான், வெளிச்சம் அவனுடைய வேலைக்கு பகை. இருட்டு பழகும் வரை நின்றிருந்து விட்டு பின் அனுமானித்து வீட்டினுள் நடந்து கச்சிதமாக அந்த கிழக்கு பகுதியில் இருந்த கருவறையை நோக்கி நடந்தான். பின்தொடர்ந்தனர் ஆட்கள். ஆச்சரியம்! அந்த கிழக்கு பகுதி அறையின் மூடிய கதவிடுக்கின் வழியாக வெளிச்சம் கசிந்து வந்து கொண்டிருந்தது. சேப்பு கொச்சுனியின் முகத்தில் பிரகாசம். ஏடோ, அந்த அறையில தான் அந்த கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க பிரகாசத்தை. தன்னுடைய பையிலிருந்து ஒரு கருப்பு துணியை எடுத்து கைகளில் பிடித்து கொண்டான். ஏதோ ஒரு மந்திரத்தை அவன் வாய் முணுமுணுத்தது. அனைவரது முகங்களிலும் ஏற்கனவே கருப்பு துணிகள் தான் கட்டி கொண்டிருந்தனர். அறையை நெருங்கிய கொச்சுண்ணி கதவை தள்ளினான். கதவு படார் என விரிய திறந்து கொண்டது. உள்ளே அவர்கள் கண்ட காட்சி, ஐயோ! 5 தலை நாகம் ஒன்று கண்ணை பறிக்கும் வெளிச்சத்தில் ஜாஜ்வல்யமாக பிரம்மாண்டமாக சிகப்பும் நீளமுமான விழிகளுடன் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது. அதன் மூச்சு காற்று வெப்பமாக அவர்கள் மேல் படிந்தது. விழிகள் விரித்து பார்த்து அவர்களின் மேல் ஓங்கி உமிழ்ந்தது. ஆவென அலறியபடி கண்களை மூடியவாறு வெளியே ஓடி வந்து முற்றத்தில் விழுந்து புரண்டு அலறி துடித்தனர் அனைவரும். எல்லோர் கண்களிலிருந்தும் புகையும் இரத்தமும் வந்து கொண்டிருந்தது. சத்தம் கேட்டு நம்பூதிரி குடும்பத்தார் ஓடி வந்தனர். நிலவிளக்கின் ஒளியில் அவர்கள் பார்த்தது கருப்பு எருமைகள் போன்ற சில ஆட்கள் அலறி கீழே விழுந்து துடித்து கொண்டிருப்பதைத்தான். ஒருவாறு கதறிக்கொண்டே அவர்கள் சொன்னதை கேட்டுவிட்டு அந்த மனையின் பெரிய நம்பூதிரி பூஜை அறைக்கு சென்று பிரார்த்தித்து விட்டு வந்தார். எடோ கள்ளன்மாரே, அந்த நாகராஜன் தான் உங்களுக்கு இந்த தண்டனையை தந்திருக்கின்றார். பகவதி கோவிலில் கொள்ளையடித்த நகைகளை கொண்டு போய் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் இங்கே வாருங்கள். உள்ளே அத்துமீறி நுழைந்ததற்கான பிராயச்சித்தமாக 2 அடி உயரமுள்ள தங்க நாக சிலைகளை சர்ப்பகாவுக்கு சமர்ப்பித்தால் மட்டுமே உங்கள் பறிபோன பார்வை மீண்டும் கிட்டும். இனி கள்ளர் தொழிலை செய்ய மாட்டோம் என சத்தியம் உரைக்க வேண்டும். அப்படியே செய்தது அந்த கள்ளர் கூட்டம். எத்தனை பேர் உண்டோ அத்தனை நாக சிலைகளை சமர்ப்பித்தனர். அவர்களுடைய பார்வையும் மீண்டது. பின் வாக்குமாறி திருட போன 2 கள்ளர்கள் பாம்பு தீண்டி இறந்தும் போயினர். அப்படி அவர்கள் பாம்பு மேய்க்காட்டு மனைக்கு சமர்ப்பித்த ஒரு நாக சிலையைத்தான் நீங்க திருடிக்கிட்டு வந்திருக்கீங்க. திருடுனவன் இனிமே திருட மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு காணிக்கையா செலுத்தின அந்த சிலைகளில் ஒன்று தான் நீங்க எடுத்தது. அந்த கோவிலில் பாதுகாப்புன்னு பெருசா எதுவும் இருக்காது.
காரணம், அங்கே சர்ப்பங்கள் மாயமா காவல் காத்துக்கிட்டு இருக்குன்னு ஐதீகம். அங்கிருந்து எந்த திருடனும் எதையும் திருடிட்டு வெளியில போக முடியாது. அப்படியே வெளியில போனாலும் திருடு போனவை திரும்பி அந்த காவுக்குள்ள எப்படியாவது வந்து சேர்ந்துடும். இதோ இப்ப நாம அங்கே போயிட்டு இருக்கிற மாதிரி. அந்த நாகசிலை உண்மையிலேயே தங்கம்தான். டாக்டர் ராமச்சந்திர நம்பியார் இவ்வளவு நேரமும் சொன்னதை கேட்டுவிட்டு கல்லாய் சமைந்து போயிருந்தனர் சுந்தர், விஜேஷ், ராகவ் மூவரும். அவர்கள் முகங்களெல்லாம் ஒரு வகை பீதி நெளியத் தொடங்கி இருந்தது. சாதாரண ஒரு மியூசியம் மாதிரி என நினைத்து 2 மாதங்களுக்கு முன்பு பிற நண்பர்களுடன் எதேச்சையாக இவர்களும் அந்த பாம்பு மேக்காட்டு மணியின் சர்ப்பகாவுக்கு வந்திருந்தனர். மற்றவர்களெல்லாம் பயபக்தியுடன் சாமி கும்பிட, இவர்கள் மட்டும் அதை போட்டோ எடுக்கவும், ரீல்ஸ் செய்யவும், கண்ட கண்ட இடங்களில் எச்சில் துப்பவும், சிறுநீர் கழிக்கவும் என அட்டகாசம் பண்ணி கொண்டிருந்தனர். கூட வேலை பார்க்கும் ஒருவருக்கு ஏதோ தோஷம் என பரிகாரம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் ஒரு கண்ணாடி பெட்டியில் மஞ்சள், குங்குமம் தெளித்து பூக்கள் வைத்து வழிபடப்பட்ட நிலையில் அந்த 2 அடி நாகச்சிலை அவர்களுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது. அவர்களுடைய கிளப்டோமீனியா என்ற பிறவி திருடும் குணம் வேலை செய்ய அவர்களையும் அறியாமல் பெட்டியை திறந்து அந்த சிலையை எடுத்து தங்கள் பையில் போட்டுக்கொண்டனர் அவர்கள். இது ஒரு குணம். அது குறிப்பிட்டு செய்யும் திருட்டு கிடையாது. பார்த்தவுடனே இதை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் தோன்றி அவர்களை அலைக்கழித்து அவர்களை தூங்க விடாமல் செய்து இறுதியில் அந்த பொருளை பிறர் அறியாமல் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி. செல்லாத நாணயம், குப்பை காகிதம், ஒரு பிந்து போன பட்டன் என ஆரம்பித்து மதிப்புமிக்க பொருட்கள் என நீளும். இந்த மாதிரி ஆட்கள் கண்ணுக்கு ஒரு தங்க நகை பெரிதாக தெரியாது. ஆனால் ஒரு இமிட்டேஷன் நகை அட்ராக்ட் செய்து அதை எடுத்து வைத்துக் கொள்வர். இது ஒரு வகையான மனவியாதிதான். அந்த சிலையை திருப்பி கொண்டு வந்து தந்துவிட வேண்டும் என அவர்கள் நினைத்திருந்த வேளையில்தான் அவர்களுக்கு முன்பு சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து டாக்டரை சந்தித்தது. நாகங்களாக மாற துவங்கி இருக்கும் தங்களை யார் காப்பாற்றுவார்கள்? கேள்வி அவர்களின் பொட்டில் அடித்தது. அத்தியாயம் 17. காலை 10:30க்கு கார் திருச்சூரின் வடமாவில் உள்ள அந்த பெரிய பாம்பு மேக்காட்டு மனையை அடைந்தது. நுழைவாயில் இருபுறமும் 2 பெரிய பாம்புகளின் சிற்பங்களுடன் அவர்களை வரவேற்றது. வாசலில் இருந்து மனையை கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம். சுற்றிலும் அடர்ந்த காடு போல் மாறியிருந்த அந்த பிரதேசத்தினுள் காட்டுப்பறவைகளின் சத்தம் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. பக்தர்கள் அமைதியாக மனையின் பக்கவாட்டில் இருந்த சர்ப்பகாவினுள் நுழைந்து வழிபட்டு வந்து கொண்டிருந்தனர். முன்னால் அனுமதி வாங்கி கொண்டு அந்த மனையின் நம்பூதிரிமார்களை போனில் தொடர்பு கொண்டு விஷயத்தை சுருக்கமாக விவரித்தார் டாக்டர் நம்பியார். அதை கேட்டதுமே மறுமுனையில் பேசிய விஷ்ணுவின் முகத்தில் ஏகப்பட்ட மாறுதல்கள். உடனே தந்தையான நாராயணன் நம்பூதிரியிடம் விஷயத்தை தெரிவித்தான். அந்த 8 கட்டு மனையினுள் நாகச்சிலை இருந்த பையும் கையுமாக சுந்தர், ராகவ், விஜேஷ் மூவரும் குற்ற உணர்வுடன் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் முன்னால் டாக்டர் நம்பியார். இருபுறமும் மகான்கள் விஷ்ணுவும் சங்கரனும் நிற்க ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார் நாராயணன் நம்பூதிரி. தேஜஸான முகம். நம்பியாரை பார்த்ததுமே தந்தை நாராயணன் நம்பூதிரியின் முகத்தில் ஆச்சரிய அலைகள். ஹே, நீங்கள் பாலக்காடு வயங்காட்டுமனை கேசவன் நம்பியாரின் பேரனல்லே? அதே முகச்சாயல்? பெரியவர் விசாரித்ததும் நம்பியார் அவரை வணங்கினார். ஆமாம் திருமேனி, எங்கள் தாத்தாவையும் அப்பாவையும் உங்களுக்கு நன்கு தெரியும். நான் சிறுவயதிலேயே வெளியூரில் படித்து வேலைக்கு சேர்ந்து விட்டதால் உங்களோடு அவ்வளவு எனக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் உங்களை பற்றியும் இந்த மனையை பற்றியும் அவர்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிவித்திருக்கின்றனர். அப்படியா? ரொம்ப நல்லது. ஆமாம், இவர்கள்தான் அந்த பையன்களா? அவர் அந்த மூவரையும் தீர்க்கமாய் பார்த்தவாறே கேட்டார். மூவரும் குனிந்த தலை நிமிரவே இல்லை. தலை நிமிருங்கள் அப்பா, தன்னை அறியாமல் மீறி செய்த தவறுதானே, அதற்கு மன்னிப்புண்டு என்றதும் அவர்கள் மெதுவாக தலை நிமிர்ந்தனர். அவர்களுடைய முகங்களையும் கண்களையும் பார்த்த அனைவருக்கும் தூக்கி அடித்தது. டாக்டர் நம்பியாரோ அதிர்ந்து போனார். அவர்களது உடலும் முகமும் அன்று இரவு அவர் கண்டது போல் மாற துவங்கி இருந்தது. கருத்து தோல் சுருங்கி செதில் செதிலாக உருமாற துவங்கி இருந்தது தேகங்கள். இப்போது படி ஏறும்போது கூட நன்றாகத்தானே இருந்தார்கள். நம்பியார் பதட்டத்துடன் அவர்களுக்கு இருந்த கனவு பிரச்சனை பற்றி அவர்களிடம் வேக வேகமாக விவரித்தார். அவர்கள் நாகங்களாக மாறும் வீடியோவையும் காண்பித்தார். அதை பார்த்ததுமே பகவதி என்ற நாராயணன் நம்பூதிரி உடனே பிரச்சனம் பார்த்தார். தியானம் செய்துவிட்டு நிமிர்ந்த அவர் முகத்தில் ஏகப்பட்ட மாறுதல்கள். விஷ்ணு அழைத்தார். அச்சா. மகன் விஷ்ணு அவர் முன் குனிந்தான். உடனே புல்லுவன் துள்ளலுக்கு தயார் செய். அதற்கு முன் சங்கரா,
சர்ப்பபலி பூஜைக்கு உடனடியாக ஆயத்தமாக வேண்டும். இன்று ஆயில்யம், சரியான நாள்தான். களம் அமைத்து விடு. இன்னும் சில மணி நேரங்கள் தாமதித்தாலும் இவர்களுடைய மானிட வாழ்வு முடிந்துவிடும். நாகயக்ஷி இவர்களை தண்டித்துக் கொண்டிருக்கின்றாள். சீக்கிரம் அனைவரும் குளித்துவிட்டு வாருங்கள். அவர் வேக வேகமாக கட்டளையிட மடமடவென அனைத்து ஆயுதங்களும் தயாராகின. ஹோம மண்டபத்தில் இருந்த மைய பகுதியில் சர்ப்பபலியாகம் தொடங்கியது. பூஜா மண்டபத்தில் களம் என்ற மிகப்பெரிய நாகத்தின் உருவம் வண்ண பொடிகள் அரிசி மாவால் வரையப்பட்டது. அதன் அருகில் நாகயக்ஷியின் உருவமும் வரையப்பட்டது. அதன் மேலே அந்த 2 அடி தங்க நாகச்சிலை. சுற்றிலும் விளக்குகள் வைக்கப்பட்டன. 2 7 வயது மதிக்கத்தக்க சிறு பெண் குழந்தைகள் நாக கன்னிகளாக உட்கார வைக்கப்பட்டு மஞ்சள் குங்கும பொடிகளால் வழிபடப்பட்டனர். அவர்கள் கைகளில் பச்சை நெல் கதிர்களின் கொத்துகள். அவற்றை கையில் வைத்தபடி சர்ப்பபலி யாகத்தை வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அந்த சிறுமிகள். விரித்து விடப்பட்ட கூந்தலும் பாவாடை சட்டையும் நெற்றியில் சந்தனக்கீற்றும் கையில் நெற்கதிர் குருத்துமாக பார்க்கவே அழகாக இருந்தது அவர்கள் கோலம். அவர்கள் முன்னால் பாத்திரங்களில் நூறும் பாலும் எனப்படும் அரிசி மாவு பால் கலவை வைக்கப்பட்டிருந்தது. கதலி என்னும் வாழைப்பழமும் பால் பாயாசமும் ஒரு தட்டிலும் பாத்திரத்திலும் இருந்தன. ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டும் கிள்ளி கொண்டும் விளையாடியபடி அமர்ந்திருந்தனர் அந்த சிறுமிகள். நாகராஜா படம் கோலமாக வரையப்பட்டிருந்த அதன் அருகே உருமாறத் தொடங்கியிருந்த சுந்தர், ராகவ், விஜேஷ் மூவரும் பயமும் படபடப்புமாக அமர்ந்திருந்தனர். தங்கள் கால்களை கைகளை பீதியுடன் அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்தனர். முகங்களை தொட்டு பார்த்தனர். அவர்கள் உடலெல்லாம் ஏதேதோ ஊர்வது போலவும் நெளிவது போலவும் வேதனை உணர்வு தோன்றி அவர்களை முகம் சுளிக்க வைத்தது. பெரிய நம்பூதிரி நாராயணனும் மகன்கள் விஷ்ணு சங்கரன் நம்பூதிரிகளும் படுமும்முரமாக சர்ப்பபலி பூஜைகளை மந்திரங்கள் உருவேற்றிக் கொண்டு தொடர்ந்தனர். நள்ளிரவு நேரமானது. யாகம் நீண்டு கொண்டே போனது. புல்லுவன் இசை கலைஞர்கள் தங்கள் வாத்தியங்களை இசைக்க ஆரம்பித்தனர். மெல்ல மெல்ல அந்த இசையின் சுருதி கூட கூட விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுமிகளின் உடல் மொழியும் முக பாவனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்தன. அதேவேளை சுந்தர், ராகவ், விஜேஷ் மூவருமே தரையில் விழுந்து நெளிய ஆரம்பித்தனர். எதிரே சித்திரக்கூடமாகிய சர்ப்பகாவின் கல் விக்கிரகத்திலிருந்து நெளிசலுடன் ஒரு பிரகாசம் புறப்பட்டது. யாக மண்டபத்தில் அமர்ந்திருந்த அந்த நாக சிலையினுள் பாய்ந்தது. உடனே அந்த சிலை உயிருடன் ஒரு நாகமாக மாறி படமெடுத்து ஆடத் துவங்கியது. நம்பியார் பார்த்த அதே தங்க நிற நாகம். தகதகவென ஜொலிக்கும் தங்க நிற உடம்பு, வரி வரியாய் செதில்கள், பாரபோலா முகத்தில் நல்ல பெரிய நாகப்படம். அது ஒரு ராஜநாகம் என சொல்லியது. நீல கருமணி விழிகளில் சீற்றம். அது விருட்டென அதன் நீல நாக்குகள் சீறிக்கொண்டு வெளிவந்த விதத்தில் தெரிந்தது. நம்பியாரை அந்த காட்சி ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. வேறு யாருக்கும் இந்த காட்சி தென்பட்டதை போலவே தெரியவில்லை. அவரவர் பாட்டுக்கு நின்று அந்த சர்ப்பபலி பூஜையை வேடிக்கை பார்த்தபடி சாதாரணமாக நின்று கொண்டிருந்தனர். இதெல்லாம் இங்கே வெகு சாதாரணம் என்றபடி. அப்பொழுதுதான் அந்த சிறுமிகளில் ஒருத்தி சட்டென துள்ளி தரையில் தனக்கு முன்னால் இருந்த நாக யக்ஷினியின் கோலத்தின் மீது விழுந்தாள். விழுந்தவள் கை கால்களை ஒன்றன் மேல் ஒன்று போட்டபடி ஊர்ந்து ஊர்ந்து கோலத்தின் ஊடாகவே நெளிந்து அந்த மூவரையும் நோக்கி நகர ஆரம்பித்தாள். அவள் உடலெல்லாம் கோலமாவு. நடுவில் இருந்த தங்க நிற நாகம் அந்த சிறுமி ஊர்ந்து வருவதை பார்த்து கொண்டே அசைந்தவாறு உட்கார்ந்திருந்தது. அவள் ஊர்ந்து அதன் அருகே வந்ததும் ஒரே வினாடியில் குபீரென அவள் மேல் பாய்ந்து மறைந்து போனது. ஹா என்ற வார்த்தை நம்பியாரின் வாயிலிருந்து வெளிப்பட்டது. ஆனால் தொண்டை குழியிலேயே அமுகி போனது. இப்பொழுது அந்த சிறுமியின் உடல் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த தங்க நிற நாகத்தை காணவில்லை. அப்படியே ஊர்ந்து நெளிந்து அந்த மூவரையும் நெருங்கினாள் அந்த சிறுமி. அங்கே வைக்கப்பட்டிருந்த நூறும் பாலும் கலவை உள்ள பாத்திரத்தினுள் வாய் வைத்து உறிஞ்சி குடித்தாள். பின் அடுத்து அவர்களை நோக்கி நெளிந்து நகர ஆரம்பித்தாள். அவர்களை நெருங்கி ஒவ்வொருவர் மேலும் அந்த சின்னஞ்சிறு சிறுமி ஓர் உயிருள்ள பாம்பு ஏறி இறங்குவது போல் ஏறி இறங்கி அவர்களை கடந்து போய் நாகராஜா கோலத்தினுள் உருண்டு டக்கென சம்மணம் போட்டு அமர்ந்து விட்டாள். கூந்தல் அவள் முகத்தை மறைத்து முன்னால் தொங்கிக் கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் ஆடியபடியே அழைத்தாள், நாராயணா. அவளது கிரீச்சிடும் சிறிய குரல் ஒரு மாதிரி வினோதமான தொனியில் இருந்தது. டக்கென பெரிய நம்பூதிரி எழுந்தார். அவள் அருகே வந்து மண்டியிட்டு அமர்ந்தார். அவரை தொடர்ந்த அவருடைய மகன்களும், அம்மே, நாகயக்ஷி, நாகம்மே என்றார் பணிவான குரலில் நம்பூதிரி. உன் யாகத்தில் மகிழ்ந்தேன்.
எனது சாநித்தியம் உருவாகியிருந்த அந்த சொர்ண நாக விக்கிரகத்தை எடுத்து அபராதம் செய்த அந்த மானிடர்களை மன்னித்து விட்டேன். முற்பிறவியில் அவர்கள்தான் அந்த கள்வர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள்தான் அந்த நாக சிலையை இங்கு சமர்ப்பித்தது. இந்த பிறப்பிலும் அவர்கள் கர்மவினை இரத்தத்தில் ஊறி அவ்வாறு செய்ய தூண்டியது. எனது சிலையை அவர்கள் எடுத்ததால் நானும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். அதற்காக பல நாட்கள் அவர்களை நான் தண்டித்து விட்டேன். அதில் அவர்களுடைய அந்த பிறவி குணமும் மாறிவிட்டது. இனி இந்த சொர்ண விக்கிரகங்களை மண்ணுக்குள் புதைத்து அதன் மேலே ஒரு கல் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து விடுங்கள். என் சாநித்தியம் அதில் வெளிப்படும். இந்த சர்ப்பகாவில் எனக்கு தனி விக்கிரக கல் போதும். பிற தங்க விக்கிரகங்களையும் அவ்வாறு செய்து விடுங்கள். இது காலத்தின் நியதி. உங்களுக்கு என் ஆசிர்வாதங்கள் என சொல்லிவிட்டு சட்டென அந்த சிறுமி மயக்கமாகி கீழே விழுந்தாள். பயபக்தியுடன் அதை பார்த்து கொண்டிருந்த அவளுடைய தாயும் தந்தையும் உடனே ஓடி வந்து அவளை தூக்கி கொண்டு போய் ஓரமாக உட்கார வைத்து ஆசுவாசப்படுத்தினர். விடிந்தது. 2 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த சுந்தர், விஜேஷ், ராகவ் 3 பேரும் உறக்கம் கலைந்து எழுந்தபோது மிகுந்த உற்சாகமாக உணர்ந்தனர். கண்ணாடியில் அவர்கள் பார்த்து கொண்ட போது பழையபடி மாறியிருப்பதை காண முடிந்தது. சர்ப்பகாவையும் அதில் இருந்த சித்திரகூடம் எனப்படும் நாகங்களின் கல் விக்கிரகங்களையும் விழுந்து விழுந்து கும்பிட்டுவிட்டு அவர்கள் நம்பூதிரிமார்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு பிரசாதமும் வாங்கி கொண்டு டாக்டரின் காரில் கிளம்பிவிட்டனர். மருத்துவரை பொறுத்தவரையில் அவருடைய கற்பனைக்கும் எட்டாத பல விஷயங்கள் சில நாட்களாக அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. பாலக்காட்டை நெருங்கும்பொழுது அவருடைய போன் ஒலித்தது. டாக்டரின் தாயார் அழைத்திருந்தார். காரை ஓரமாக நிறுத்திய பின் பேசினார் அவர். அம்மா, சொல்லுங்கம்மா என்றார். மறுமுனையில் 70 வயது முதிர்ந்த தாயின் குரல் காதில் கேட்டது. மோனே, இங்கே கேரளாவில் தான் இருக்கிறாயாமே? மாதவன் சொன்னார். எப்பொழுது வந்தாய்? இங்கே என்னை கூட பார்க்க வராமல் அப்படி என்னப்பா வேலை? சற்று கோபத்துடன் அவர் கேட்க நம்பியார் சிரித்தார். அம்மே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னுடைய ட்ரீட்மெண்ட் தொடர்பாக இங்கே வர வேண்டியதாய் இருந்தது. சில வைத்தியங்கள் ஆஸ்பத்திரியில் குணமாகும், சில வைத்தியங்கள் சில ஸ்தலங்களில் தன்னே குணமாகும். அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண கூட நேரமில்லை. மறுமுனையில் அம்மாவின் குரலில் ஆர்வம். நோயாளிகளுக்கு குணமாகிவிட்டதல்லவா? நிச்சயமாக அம்மா, அதில் சந்தேகம் என்ன என்றார் அவர்கள் மூவரையும் பார்த்தபடி நம்பியார். அதுதன்னே என் மகன் என்ற தாயின் குரலில் பெருமிதம். அப்புறம் மோனே, இப்பொழுதாவது நான் சொல்லும் அந்த விஷயத்தை கேட்கக்கூடாதா? நம் பரதேவதையின் கோவிலில் பூஜை நடந்து பல வருடங்களாகிவிட்டனவே. வாரிசுகள் தான் அதை எடுத்து நடத்த வேண்டும். உன் மகன் யுஎஸ்இல் படிக்கிறான். உன் மனைவியும் அவனுடன் அங்கே தங்கியிருக்கின்றாள். நீயோ இந்த பக்கமே வருவதில்லை. கொஞ்சம் வந்துவிட்டு போப்பா. நாளைக்கே தென்னாங்கூரில் இருக்கும் நம் குலதெய்வ கோவிலுக்கு போய் பார்த்துவிட்டு வரலாமா? எங்கிருந்தாலும் நம்மை காத்து கொண்டிருக்கும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதப்பா என்றார் அன்னை இறைஞ்சும் குரலில். டாக்டர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். மறுமுனையில் தாயாரின் பதட்ட குரல். மோனே, என்னப்பா மௌனம் சாதிக்கிறாய்? எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நேரமில்லை என எப்பொழுதும் போல் சொல்லிவிடாதே. அம்மா கெஞ்ச நம்பியார் அமைதியான குரலில் சிறு முறுவலுடன் சொன்னார். கட்டாயமாக நம் குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம். அம்மா, எனக்கும் நம் குலதெய்வத்தை பார்க்க வேண்டும் போல் உள்ளது. நான் நிச்சயமாக வருகின்றேன் என்று போனை வைத்துவிட்டு தன்னையே பார்த்து கொண்டிருந்த அந்த மூவரையும் அர்த்தத்துடன் பார்த்தார் டாக்டர். சுந்தர், ராகவ், விஜேஷ் மூவர் முகத்திலும் புன்னகை. நோ ப்ராப்ளம் சார். டிராவல்ஸில் ஊருக்கு நாங்கள் போய்கொள்கிறோம். நீங்கள் உங்கள் அம்மாவுடன் உங்கள் பாரம்பரிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் நாங்கள் 3 பேருமே உங்களை வந்து கிளினிக்கில் மீட் பண்ணுறோம். எங்களுக்காக இவ்வளவு தூரம் நீங்கள் மெனக்கெட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் என்றவாறே அவர் கையை பிடித்து குலுக்கிவிட்டு காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தனர் மூவரும். அவர்களுடைய அந்த கனவும் கிளெப்டோமேனியா நோயும் குணமாகி இருக்கும் என்ற நம்பிக்கை அந்த மனநோய் மருத்துவருக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது. காரை எடுத்துக்கொண்டு மறுதிசையில் கிளம்பினார் மருத்துவர். முற்றும். அன்பு நண்பர்களே, 2 பாகங்களாக வெளிவந்த இந்த மாய சர்ப்பகாவு கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மீண்டும் இது போல் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கதை நிலவோடு இணைந்திருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிடுங்க. அன்புடன் உங்கள் தனலட்சுமி பிரபு. நன்றி, வணக்கம்.